வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி வந்து டெட் ரைல்ஸில் இந்த ஒரு சேலஞ்ச் இருக்கும்ல, ஒரு பேர் என்னது, பேசிஃபிஸ்ட்டு தானே எவ்வளோ பேர் இருக்குது தோ பேசிஃபிஸ்ட்டு இங்கே இருக்கு பாருங்க. தோ தான் பேசிஃபிஸ்ட்டு. ஸோ கைஸ், இதை வந்து நம்ம எப்படி சோலோ பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், 148 பான்ஸ் இருக்குது. ப்ரோ பிளேயர் ஆகிட்டேன், சர்வே லிஸ்ட் வர வாங்கியிருக்கேன். ஸோ வந்து இந்த இதை வந்து நீங்கள் சோலோ பண்ணுறதுக்கு என்ன பண்ணோன்னா வந்து இது வேறு கைஸ், இது வந்து குறுக்கு அப்பப்போ வந்து இதுவாகும், திரும்ப ஸ்க்ரீனு இதை வந்து கண்டுக்காதீங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு 15 பான்ஸ் வேணும், 15. ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து மைனர் வாங்கிக்கோங்க. மைனர் வாங்கிட்டு அப்புறமா கேம்குள்ளே போங்க. நான் வந்து இதை சோலோவாகவே பண்ணலாம். ஸோ நீங்கள் சோலோவாக பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு 2 கிடைக்கும், பேசிஃபிஸ்ட் அன்கில்லபிள்ன்ட்டு 60 கிடைக்கும் உங்களுக்கு பான்ஸு. ஸோ வந்து ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் கூட நீங்கள் பண்ணலாம், இருந்தாலும் பண்ணலாம், இல்லாமல் பண்ணலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் வந்து கொஞ்சம் ஈஸியாக பண்ணலாம், ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம் கூட கிடையாது, ஈஸி தான். ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ ஓகே, ஸோ நீங்கள் கேமில் வந்தோடனே உங்கள் பிக்காக்ஸ் இருக்கும். ஸோ அப்படி உங்கள் ஃப்ரெண்டு வந்து வேறு எதனா கிளாஸில் வந்தான்னா அவனோட ஷவலு அப்புறமா அவனோட வெப்பன்ஸ் எல்லாம் தூக்கி போட்டுற சொல்லுங்கள். அப்படி மைனராக வந்தால் மட்டும் பிக்காக்ஸ் வச்சுக்கலாம், ஏன்னா அது வந்து ரிஸ்க்கு. ஸோ போனோடனே கோல்டு பார் எடுத்துருங்க. உங்களோட ஃபஸ்ட்டு நீங்கள் ஒன்று மைனரில் ஃபஸ்ட் நீங்கள் அந்த 2 கோலை எடுத்துகிட்டு சாக்கில் போட்டுருங்க. ஸோ இந்த பக்கமே நம்ம இந்த இதில் போகக்கூடாது. ஸோ ஓகே, நீங்கள் போய்ட்டு இப்போ வந்து உங்களால் 3 கோல் வாங்க முடியும். ஸோ நீங்கள் வந்து எல்லாத்தையும் வச்சு நீங்கள் கோலே வாங்குங்க. சரி, இது வேறு எடுக்க முடியல, அப்டேட் வேறு வந்துச்சு கைஸ். இது வந்து முன்னாடினா அப்படியே வந்து டக்குன்னு அப்படியே அழுத்தி பிடிச்சாலே வாங்குவோம். இப்போ வந்து இந்த மாதிரி எடுத்து வைடா அப்படின்றாங்க, கொஞ்சம் தலைவலி ஏட்ரா. ஸோ ஓகே கைஸ், இப்போ இதை எடுத்துட்டிங்கன்னா இப்போ உங்ககிட்ட மொத்தமாக 5 கோல் இருக்கும். ஸோ நீங்கள் அந்த 5 கோலை வச்சுட்டு 5 கோலையும் போட்டுறாதீங்க, ஒரு 3 போடுங்க போதும். ஸோ வந்து மீதி 2 பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இங்கே வெல்டு பண்ணிவிடுங்க, எங்கேயாச்சும் ஓரமாக எடுக்கிற மாதிரி டக்குன்னு எடுக்கிற மாதிரி. ஸோ நான் வைக்கிற இடத்துலேயே கூட நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஓகே, ஸோ அப்புறமா இன்னொரு முக்கியமான விஷயம் கைஸ், இந்த நியூஸ் பேப்பர் விளாடுங்க. ட்ரெயின்லேருந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்தீங்கன்னா இங்கே இருக்கும் நியூஸ் பேப்பரு எடுத்துகிட்டு. ஸோ அப்படியே போகிற வழியில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு டாக்டர் இருக்கும், ட்ரேடிங் போஸ்ட்டுக்கு பக்கத்துலேயே போய்ட்டு அப்படியே ஒரு பேண்டேஜ் மட்டும் வாங்கிடுங்க. ஸோ நான் சொல்கிற டிக்கெட் நீங்கள் அப்படியே பண்ணிங்கன்னா வந்து $10 மிச்சம் அப்படியே இருக்கும் உங்களுக்கு. பேண்டேஜ் மட்டும் ஒன்று வாங்கிக்கோங்க, தேவைப்படும். ஸோ கைஸ், இது வந்து ஈஸியான ஒரு ட்ரிக்கு. நான் இதை வச்சு வந்து 2 தடவை வந்து சோலோ பண்ணேன் பேசிஃபிஸ்ட்டு. ஆனால் வந்து ஒரு வாட்டிக்கு தான் காசு கிடைக்கும், இன்னொரு வாட்டி சும்மா பண்ணலாமேன்னு பண்ணேன். ஸோ இந்த நியூஸ் பேப்பரை எடுத்து நீங்கள் இப்படி கீழே வைக்காதீங்க, இப்படி கொஞ்சம் நடுவில் வைங்க இப்படி. ஸோ நான் வந்து போன வீடியோ வந்து அதில் பண்ணனான்னு தெரில, அதில் வந்து இதை இங்கே கீழே வச்சுருப்பேன். ஸோ நீங்கள் அந்த மாதிரி வைக்காதீங்க. போன வீடியோ நான் வந்து பண்ணேன்னு தான் நீங்கள், ஆமாம் பண்ணேன், அப்போ இங்கே தான் இப்படி வச்சுருப்பேன். ஸோ நீங்கள் அங்கே வைக்காதீங்க, அங்கே வச்சிங்கன்னா ஏன்னா இப்படி ஜாம்பிஸ் வந்து ஜம்ப் பண்ணிட்டு வர வாய்ப்பு இருக்குது, அதனால் இப்படி வச்சுருங்க. ஸோ இன்னொன்று எடுத்துகிட்டு இப்படி வச்சுருங்க. ஓகே, கரெக்டாக வச்சுருங்க. ஸோ ஓகே, வெல்டு கொடுக்க மறந்துடாச்சுங்க, அப்புறம் கீழே விழுந்துடும், பரவாயில்லை. ஸோ ஓகே, இப்போ தாங்க ஜேர்னி ஸ்டார்ட். ஓகே, ஸோ கைஸ், பேண்டேஜ் வந்து நீங்கள் ரொம்ப யூஸே பண்ணாதீங்க. ரொம்ப ரேர், எதுனா ரொம்ப அநியாயத்து கஷ்டமாக இருக்குது அப்படின்னா மட்டும் யூஸ் பண்ணுங்கள்.
ப்ளஸ் வந்து நீங்கள் வந்து வீடு வருது அப்படின்லாம் நிறுத்தாதீங்க. சப்போஸ் நீங்கள் மைனராக விளையாடுனீங்க, டைம் நிறைய இருக்குன்னா இந்த கோலோரு கோல்டோரில் மட்டும் நிறுத்துங்க. சில்வரில் நிறுத்தாதீங்க. அங்கே ஏதோ ஒரு ஓர் வருது, கோலுன்னு தான் நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஆனால் வியூ கிடைக்காது இதில். ஸோ அதுதான் வந்து கொஞ்சம் கஷ்டம். இது ஃபஸ்ட்டு ஒரு ஓரா அங்கே இஸ் கோல்டோரு. ஸோ இதுதான் வந்து கோல்டோரு, பார்த்தீங்கன்னாலே தெரியும். இதுதான் கோல்டோரு. ஸோ மைனர் வந்து கொஞ்சம் செம்மையாக யூஸ்ஃபுல் தான். ஸோ ஏன்னா வந்து பிக்காக்ஸும் ஹெல்மெட்டும் உங்களுக்கு வந்து மைனர் ஹெல்மெட்டும் ஃப்ரீயாகவே கொடுத்துருவாங்க. ஸோ இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க இது மைனர் வந்து வேஸ்ட்டு, ஜென்ரல் ஸ்டோர்லேயே பிக்காக்ஸ் எல்லாம் கிடைக்குது அப்படின்ட்டு. ஸோ பட் ஆனால் நீங்கள் அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் காசு கொடுத்து வாங்கணும், இந்த டாலர்ஸ் கொடுத்து வாங்கணும். மிலிட்ரி கேம்ப்பு ஆனால் அங்கே பேண்டிட்ஸ் இருப்பாங்க. இது பேண்டிட்ஸ் பிளாக் ஃப்ரூட்ஸ்லேயே இருக்கு, கவுபாய்ஸ் இருப்பானுங்க. ஸோ அந்த மாதிரி அதுதான் ஏதோ சொல்ல மாட்டேன். அது வந்து காசு கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ இதுனா வந்து நீங்கள் அப்படியே ஃப்ரீயாகவே வாங்கிக்கலாம். ஸோ காசும் உங்களுக்கு வந்து மிச்சமாகும். சில்வர் அது கோல்டு. ஸோ நீங்கள் வந்து டைம் இருக்குன்னா நீங்கள் இப்போ தான் 7 மணி ஆகுது. ஸோ ஒரு 8 o'clock 9 o'clock ஆகிடுச்சுன்னா நீங்கள் போகாதீங்க. ஏன்னா அப்போ தான் வந்து 8 o'clock ஆகிடுச்சுன்னா வந்து நைட்டு 9 o'clock 8 o'clock ஆகிடுச்சுன்னா வந்து நைட் ஆகிறதுக்கு கொஞ்சம் தூரம் தான் இருக்குது, இன்னும் கொஞ்சம் டைம் தான் இருக்குதுன்னு அர்த்தம். 9 o'clock ஆகிடுச்சுன்னா நைட் ஆகிடுச்சிரா அப்படின்னு அர்த்தம். ஸோ ஓகே. ஸோ உங்களால் முடிஞ்சாலும் நீங்கள் வந்து இந்த கோல்டு அதெல்லாம் சேர்த்துக்கோங்க, எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ ஏன்னா வந்து அது இந்த கோல் அதெல்லாம் வந்து எடுக்க தேவைப்படும் வாங்கிறதுக்கு. இதோ அடுத்த கோல்டு ஒரு பாருங்க டைம்னா. ஐயோ மணி வரும் 9. சார் கைஸ் நான் சொல்லிவிட்டு போயிட்டு எடுத்து தரேங்க பாருங்க கைஸ். ஸோ கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 10 o'clock அடிக்கும்போது 10 o'clock வந்து கரெக்டாக வரும்போது தான் வந்து ஸ்டார்ட் ஆகும் ஜாம்பின்ட்டு. ஸோ நீங்கள் எதனா வந்து மிஸ்டேக்கு தெரியாமல் கூட ஒரு ஜாம்பி அடிச்சிட்டிங்கன்னா வந்து அவ்வளோதான், உங்களுடைய ரன்னே வேஸ்ட்டாக போயிடும். அந்த இவ்வளோ நேரம் நீங்கள் பண்ணுது இது ஸ்டோர் பண்ணுறடி ஸ்டோர்னு ஒன்று இருக்குன்னே மறந்துட்டு அந்த ஃபஸ்ட் ஒரு வாட்டி தூக்கிட்டு வந்தேன், இப்போ தூக்கிட்டு வரேன். ஸோ ஓகே. ஸோ கைஸ் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சின்ன மூணாக இருந்துச்சுன்னா வந்து ஜாம்பி 3, பெரிய மூணாக இருந்துச்சுன்னா வேர்வல்ஃப் நைட்டு. இது செட் பண்ணிட்டேன். பெரிய மூணாக இருந்துச்சுன்னா வந்து வேர்வல்ஃப் நைட்டு ஜாம்பி. ஸோ கைஸ் கைப்பட்டு கூட இவனை அடிச்சிடாதீங்க, பயமாக இருக்குது அடிச்சிட போகிற இதில் இருக்குது. ஸோ இப்போ நான் நவர கூட முடியாது, ஏன்னா நான் கோல்டு நாசமாக போயிடும். போட்டா அவன் ஒரு கோல்டு தானே ஊந்து எழுந்திருக்கு. ஐயோ அடிக்கிறான். ஸோ நீங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸ் வச்சுட்டு நீங்கள் செத்துட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து -30 points போயிடும். ஸோ ஆனால் அன்கில்லபிள் கிடைக்காது உங்களுக்கு. அன்கில்லபிளுக்குனே வந்து உங்களுக்கு தனி 30 points. நான் ஒரு வாட்டி என்னோட ஃப்ரெண்ட் இல்லை, சும்மா ரோப்ளாக்ஸில் ரேண்டம் பிளேயர் கூட வந்து 80,000 போயிட்டேன். அந்த 80,000 அந்த அவுட்லா பேஸ் இருக்கும்ல அதுக்கு போயிட்டேன். ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து என் ஃப்ரெண்டு என்ன பண்ணிட்டான், பிக்காக்ஸ் எடுத்து சுட்டான். இன்வைட் பண்ணுறான் பாருங்க, இவன் இல்லை வேற ஒருத்தான், அவனை ஃப்ரெண்டே ஆனால் ஆட் பண்ணல. அப்போ அந்த மாதிரி தான் காமெடி பண்ணிட்டு ஒரு இவன் அடிச்சிட்டான். அவன் பேர் என்னது, ஒரு கவுபாய் அடிச்சிட்டான். ஐயோ ஃபியூல் வேறு கம்மியாக இருக்குது, 8,000 மட்டும் அடுத்த பேஸுக்கு மட்டும் முக்கிடுறாடே. ஐயோ டே இன்னும் இருக்கியாடா நீங்கள் ஊரோட தான் இதுலேயே ஸ்பீடு ஜாம்பி. அதனால தான் கால் ஒரு மாதிரி அப்படியே ஓடிக்கிட்டே இருந்துச்சு. ஸோ நீங்கள் வந்து கண்டக்டர் கிளாஸ் வாங்கிட்டீங்கன்னா வந்து ஸ்பீடு வந்து இது வரைக்கும் போகணும்னு நினைக்கிறேன், இல்லை இது வரைக்கும் தான் போவாங்க. சுட்டு தள்ளுங்கடா அவனை. கரெக்டாக காலில் ஆகும்போது பேஸ்குள்ளே கால் எடுத்து வைக்கிறேன். ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா பேஸு. பார்ட் 1 பார்க்காதவங்களுக்கு கோல்டு லாஸ் பண்ணி போயிடுச்சு. இங்கே வந்து நின்றுருக்கணும், போயிடுச்சு கொடுங்க. ஸோ வந்து பார்ட் 1 பார்க்காதவங்களுக்கு வந்து நிறைய சேனலில் பார்த்துருப்பீங்க.
ஸோ பார்க்கலன்னா இதான் வந்து பார்த்திங்கன்னா வந்து பேஸு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்சம் நைட்டுக்கு வந்து ஜாம்பிஸால் வர முடியாது. கொஞ்சம் நைட்டுக்கு வந்து ஜாம்பிஸால் வந்து வரவே முடியாது. ஏய் புர்ரா வேர்வல்ஃபு. ஸோ நீங்கள் ஃபியூலாகவும் போடலாம், விற்கலாம். ஆனால் அதே ஜாம்பிஸ் வந்து உங்களால் வெறும் ஃபியூலாக தான் போட முடியும். ஸோ அதே 88 இருக்குது. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் போய்ட்டு இதை தான் பார்க்கணும். ஃபியூல் கூட நம்மளுக்கு இப்போ அவ்வளோ முக்கியம் இல்லை. ஸோ அப்படியே டக்குன்னு ஓடி போங்க ஜென்ரல் ஸ்டோருக்கு. ஸோ அங்கே வந்து ஒரு பாக்ஸ் இருக்கும், பாக்ஸ் ஆஃப் ஷீட் மெடலுன்ட்டு. அது இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும், 4 ஷீட் மெடலு. இது வந்து $80 தானே. ஸோ இதில் வந்து முக்கியம், இது ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து வின் பண்ணோன்னா ஸோ ஓகே அந்த ஷீட் மெடலில் வந்து வாங்கிக்கோங்க. ஸோ அப்புறமா வந்து இந்த நியூஸ் பேப்பர்லாம் இருக்குது. ஸோ சப்போஸ் உங்களுக்கு வந்து அது இல்லை அந்த மாதிரி இல்லைன்னா நீங்கள் வந்து அந்த காசுக்கு வந்து கோல் வாங்கிட்டு யூஸ் மாதிரி பண்ணுறேன். அந்த காசுக்கு வந்து நீங்கள் கோல் வாங்கிட்டு அப்புறமா அது பேர் என்னது அடுத்த பேஸுக்கு போய்ட்டு நீங்கள் வந்து அடுத்த பேஸில் இருந்துச்சுன்னா நீங்கள் வாங்கலாம். ஸோ ஆனால் கண்டிப்பாக வாங்கிடுங்க, ரொம்ப முக்கியம் அது. ஸோ இதுதான் ஷீட் மெடலு, இது இப்படி இருக்கும். ஸோ நான் வந்து போடுற மாதிரி இதை நீங்கள் போடுங்க. இப்படி 1 4 இருக்கும். ஸோ அதில் வந்து உங்களுக்கு 3 தான் தேவைப்படும், 4 அது வந்து வேஸ்ட் தான். ஸோ அதை நீங்கள் வந்து ப்ரொடெக்ஷனுக்கு வச்சுக்கலாம். அப்புறமா இன்னொன்று வந்து இங்கே இந்த ஜன்னலில் கவர் பண்ணுற மாதிரி. ஸோ வந்து இன்னொன்று வந்து இங்கே ஸோ நான் வந்து பாசிவிஸ்ட் வந்து 2 தடவை பண்ணேன்ல. ஸோ 2 வாட்டியுமே நான் இந்த ஷீட் மெடல் யூஸே பண்ணலை. ஸோ வந்து அப்படி உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா வந்து நீங்கள் இங்கே வச்சுக்கோங்க. இல்லை இது வந்து தேவைப்படும், ஏன்னா இங்கே வச்சுக்கிறது வந்து யூஸ் ஆகும். ஏன்னா வந்து எவனா சுடும்போது நீங்கள் டக்குன்னு இங்கே வந்து ஒளிஞ்சிக்கலாம், அப்படியே ஒளிஞ்சிட்டு இப்படி ஓடலாம். ஸோ யூஸ் ஆகும். ஸோ இப்போ நான் வந்து நைட் வரைக்கும் இங்கே வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ கைஸ் ஒரு சில வாட்டி இந்த மாதிரி ஆகும், நீங்கள் வந்து ரிஸ்க் இது வைக்கட்டா. ஸோ இல்லை கைஸ் நீங்கள் இதை வைக்காதீங்க இந்த மாதிரி. ஸோ ஏன்னா வந்து டக்குன்னு வந்து அந்த இவனுங்கள்லாம் அடிப்பானுங்கள்ல அந்த லாஸ்ட் எண்டிங்கில் அவுட்லாஸ் எல்லாம். ஸோ அவனுங்களே வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணலாம். ஸோ அவனுங்க வந்து சுடும்போது நம்ம ஓடி வரணும்ல அந்த வீல் கிராங்க திருப்பிட்டு. ஸோ அப்போவே கூட இவனுக்கு நம்ம சுடலாம், அது வைக்க முடியுமா முடியல. அப்போ இது எசுகுசாண்டே இருக்குது, இது என்ன சிட்டா டயரில் வச்சுட்டா. ஸோ இல்லை அதுவும் முன்னாடி சொல்லிடலாம், ட்ரெயினுக்கு ப்ரொடெக்ஷனாக இருக்கும். இல்லைனா இங்கே இப்படி சைடில் கூட சொல்லலான்னு நினைக்கிறேன். சைடில் வைக்கலாமா? வைக்க முடியுது. ஸோ ஓகே, அப்போ இப்படி வச்சுட்டிங்கன்னா வந்து இங்கே இந்த சைடு போய்ட்டு ஒழுந்திக்கலாம். ஏன்னா யாருமே இப்படி போகும். எப்பட்றா டபுள் ஜம்ப்பாக இப்போ பண்ண? எப்பட்றா யாருன்னு இப்போது? ஓ இதில் வந்து இப்படி காலை வச்சு நின்று அப்படியே இப்படி குதிச்சுப்பான். ஓ இதெல்லாம் வேறு இந்த கேமில் இருக்கா? ஓகே, டைம் வந்து 4 ஆகிடுச்சு, 5 ஆகிடுச்சு இப்போது. ஸோ இந்த கேமில் வந்து பார்த்திங்கன்னா டைம் எல்லாம் செகண்ட்ஸில் போகும். அதான் 1 hour வந்து 22 செகண்ட்ஸா 25 செகண்ட்ஸ் அதோ. ஸோ கைஸ் இப்போ வந்து இந்த ரீசெண்ட் அப்டேட்டில் வந்து எல்லாத்தையுமே மாற்றிட்டானுங்க. ஸோ அந்த வேர்வல்ஃபு ஜாம்பி எல்லாத்துக்கும் அந்த ரன்னிங் அனிமேஷன் மாற்றிட்டானுங்க. வேர்வல்ஃப்லாம் ஃபஸ்ட்டு ஒரு மாதிரி காமெடியாக ஓடும், அப்படியே இது மாதிரி எப்படி சொல்கிறது, ஏதோ ஒரு மாதிரி காமெடியாக ஓடி வரும், என்னன்னு தெரில. அது அப்புறமா வந்து அந்த ஜாம்பிஸ் எல்லாமே கூட அந்த மைண்ட் கிராஃப்ட் ஜாம்பி மாதிரி அப்படியே கையை இழுத்துக்கின்னு தான் வரும். இப்போ அதுக்கும் அனிமேஷன் மாற்றிடானுங்க. ஸோ ஓகே, நான் போய்ட்டு இங்கே அதனால் ஓர் இருக்கான்னு பார்த்துட்டு வரேன். ஸோ ஓர்னால் என்னென்னா நான் அந்த கோல்டு மைண்ட் பண்ணல. ஸோ அதாங்க ஓர். ஸோ கோல்டோடு சில்வர் ஒரு கோல் ஒரு அப்படின்னு வந்து 3 இருக்கும் தனித்தனியாக. ஸோ இந்த 3மே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியம். இப்போ கேக்டஸ் ஆகிடுது, ஜாம்பி வந்துட்டு நினச்சேன்.
ஏன்டா இது கேக்டஸ் எல்லாம் ஏன்டா வளர்க்குறீங்க வில்லேஜுக்குள்ள உள்ள உள்ளே போகிறாங்க செலுத்து வரையான்னு பார்த்தா இதுக்குள்ளே ஒரு கொண்டு போக முடியும் இல்லை. அகைஸ் நான் வந்து இந்த டெட் ரைல்ஸ் வந்து ஃபஸ்ட்டு இதுலேருந்தே விளையாடிட்டுருக்கேன், ஃபஸ்ட் அப்டேட்லேருந்து. ஸோ அதாவது இதோட ரிலீஸ்லேருந்தே விளையாடிட்டுருக்கேன். ஸோ ஆனால் வந்து அப்போ நான் வீடியோ போடல. ஸோ ஏன்னா இந்த இதுவே இல்லை எனக்கு வீடியோ போடுறான்ட்டு. என்ன மூணு ஸோ கைஸ் இதுதான் கைஸ் இந்த மாதிரி பெருசாக இருக்குல்ல, இதுதான் வேர்வல்ஃபு. ஸோ பாருங்க, ஸோ இதுதான் வந்து வேர்வல்ஃபு. அவுட் ஆஃப் பவுண்ட்ரி போதும், அவுட் ஆஃப் பவுண்ட்ரி. என்ன நவர மாட்டேறான்னு பார்த்தா கிரிக்கிட்டு இருக்கான். ஸோ இப்படி தான் இருக்கும் வேர்வல்ஃபு. சரி சும்மா இந்த வீடியோ ட்ரை பண்ணுவோமேனு இந்த இது எடுத்தேன். நவர முடியல. வேர்வல்ஃப் இப்போ ஸோ கைஸ் வேர்வல்ஃப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல். அது வந்து $20 வந்து செல் ஆகும். ஸோ நீங்கள் ஃபியூலாக போட்டிங்கனாலும் நிறைய ஏறும். பட் ஆனால் வந்து பெஸ்ட்டு என்னன்னா நீங்கள் வந்து அதை செல் பண்ணிவிட்டு, ஸோ அதாவது ஒரு வேர்வல்ஃபே வந்து $20 கொடுக்கும். ஒரு கோலும் $20 தான். வேர்வல்ஃப் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு எப்படி சொல்கிறதுன்னு தெரில, ஒரு பாதி கொஞ்சோண்டு ஏற்றம். ஸோ பட் ஆனால் வந்து அதே கோல்னால் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு குவார்ட்டர் ஏற்றம். ஆமாம் குவார்ட்டர் ஏற்றம் தான் நினைக்கிறேன். ஸோ இங்கே இருக்குன்னா இது வரைக்கும் வைத்தோம். இருங்க இப்படி போக முடியுதா? ஸோ முடியல, இப்படி விட்டு தான் முடியுது. ஸோ கைஸ் இங்கே வேர்வல்ஃபு நீங்கள் வந்து கேமை முடிக்கணுன்னா வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு இது தேவைப்படும் கைஸ். இதுவுமே வருது அது ஸ்னேக் ஆயில் 3 தேவைப்படும், அட்லீஸ்ட் 3. ஸோ நீங்கள் வந்து முடிஞ்சால் பா கைஸ் வேர்வல்ஃப் மேலே இருக்குது, இது எப்படி எடுக்கிறது? ஸோ கைஸ் உங்களால் வந்து முடிஞ்சதுன்னா மேக்ஸிமம் நீங்கள் 5 வாங்க ட்ரை பண்ணுங்கள். எப்படி ட்ரிக்ஸாக போய்ட்டு வேர்வல்ஃப் எடுத்தேன். அங்கே இதில் ஒரு சந்தில் ஒன்று கிடக்குது கைஸ். நீங்கள் வந்து மேக்ஸிமம் ஒரு 5 வேணும் உங்களுக்கு. ட்ரை பண்ணுங்கள் 5 எடுக்க. ஸோ ஆனால் வந்து ரொம்ப முக்கியம். இப்போ வந்து 3 கோல் நம்ம வாங்கலாம் இந்த காசை வச்சுட்டு. வீடு $8 முடிச்சிருங்க. இன்னும் $2 கொடுத்தா ஒரு வேண்டேஜாச்சும் வாங்கிருக்கோம்ல இன்னொன்று. ஸோ கைஸ் இங்கே வந்து நீங்கள் மேக்ஸிமம் இப்போ ஃபஸ்ட்டு வந்து 100 இருக்கும் இங்கே புல்லட்டு. ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து ஒரு 3 nights கூட இங்கே ஸ்டே பண்ணலாம். 3 or 5 nights ஸ்டே பண்ணலான்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து அப்படியே குறைச்சி 75 ஆகிட்டானுங்க இந்த மாதிரி கேம்பிங் அவாய்ட் பண்ணோன்ட்டு. சொல்லுங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு கைஸ். அப்போ இந்த கேம்ப் பண்ணும் போதெல்லாம் ஜாலியாக உட்காந்துட்டு ஒரு 3 night AFK பண்ணிக்கிட்டு இருப்போம் ட்ரெயினுக்குள்ளேயே உட்காந்துட்டு, நானும் என் ஃப்ரெண்டும். தூக்கி போடு. இதாங்க சொன்னேன், இந்த மைனர் பிரியாக்ஸ் வந்து இங்கே இருக்குது. ஸோ ஆனால் என் கையிலேயே ஒன்று இருக்குது. ஏன்னா இது வந்து ஃப்ரீ, இது வந்து காசு. ஸோ முடிஞ்சால் நீங்களும் இந்த பாக்ஸ் மட்டும் வாங்குங்க, தேவைப்படும், ரொம்ப தேவைப்படும் அது. ஸோ ஓகே இப்போ இந்த 3 கோலம் போட்டு கிளம்பலாம். ஸோ கைஸ் நீங்கள் எதுவும் எக்ஸ்ட்ரா ஒரு கோலாச்சும் வச்சுக்கோங்க பேசிஃபிஸ்ட் பண்ணும்போது. ஸோ ஏன்னா அது வந்து டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா குறுக்கால போய் நின்றுச்சுன்னா உங்களால் சாம்பிஸையும் வந்து அடித்து எடுக்க முடியாது. ஸோ அப்போ நீங்கள் வந்து இந்த 2 கோல் எடுத்துக்கலாம். ஸோ அப்படி வந்து எனக்கு நான் சாம்பிஸ் எல்லாம் அடிக்க தேவையே இல்லை அப்படின்னு வந்து நீங்கள் சொன்னீங்கன்னா, நீங்கள் வந்து குறுக்கால நிறுத்தி பக்கத்தில் எதுனா வந்து ஒரு இந்த மாதிரி வீடு இருந்துச்சுன்னா அங்கே வந்து கோல் கடைக்கு வந்து ரொம்ப கம்மி வாய்ப்பு தான். அந்த ப்ளூ வீடை மட்டும் நீங்கள் முடிஞ்சால் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஸோ ஏன்னா அங்கே கோல் கிடைக்கிற வாய்ப்பே ரொம்ப கம்மி. கோழி எதுவுமே அங்கே கிடைக்காது. சும்மா இந்த ஜங்கு தான் கிடைக்கும், அந்த பேரலு, சும்மா வேறு என்னது இது வேறு ஏதோ ஒன்று கிடைக்கும். இந்த நியூஸ் பேப்பரு அது மட்டும்தான் கிடைக்கும் அங்கே. ஓகே 19 minutes ஆகிடுச்சு அதுக்குள்ள.
சகேஷ் நீங்கள் ஃபியூவலாக கொஞ்சம் வந்து பார்த்துக்கிட்டே இருங்க. சில்வர் போகுது. ஸோ ஆனால் வந்து ஒரு பேட் நியூஸ் என்னன்னா, நீங்கள் இதை போட்டிங்கன்னா வந்து உங்களால் கண்ணே தெரியாது உங்களுக்கு வெளியெல்லாம் பார்க்கவே முடியாது. இப்படி எதனா வருது எதனா வருதா அப்படின்ட்டு பார்க்கவே முடியாது. ஸோ அதனால் நீங்கள் பல ஓரை வந்து ஸ்கிப் பண்ணுறதாங்க. ஸோ அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து அப்படியே ட்ரெயினை முறுக்கி விட்டு நீங்கள் பாட்டு இப்படி சும்மா இப்படி வெளியே போய்ட்டு பார்த்துட்டு திருப்பி ட்ரெயின் நிற்கிறதுக்குள்ளே உள்ள வந்து ட்ரெயினை முறுக்கி விட்டு போகலாம். ஸோ ஆனால் இது வந்து ரொம்ப வந்து போர் அடிக்கும் அந்த மாதிரி பண்ணுறதுக்கு. சும்மா ட்ரெயினை முறுக்கி விட்டு போகணுட்டு இதாங்க டவுனு. என்னோடய ஃப்ரெண்டு அந்த டியான் அவன் வந்து ஒரு வீடியோ போட்டுப்பான் டவுன் கேப்சரிங்ன்ட்டு. ஸோ அதை போய்ட்டு முடிஞ்சா போய்ட்டு பாருங்கள். கோலூர் இருக்கான், அது பக்கத்துலேயே ஜாம்பிஸ் இருக்கே. கௌபாய் கைஸ் ஒரு மாதிரி அந்த புல்லட் வருது பாருங்க, அப்படின்னா கௌபாய் வந்துட்டான்னு அர்த்தம். நான் வந்து சவுண்டை மியூட்டில் போட்டுருவேன். பாருங்க மியூட்டில் போட்டுருவேன். ஸோ இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா ஒரு மியூசிக் மாதிரி கேட்கும் அது. ஸோ அதை நான் இப்போ மியூட்டில் போட்டதுனால இது வந்து சரியாக கேட்காது எனக்கு. சரியாலாம் இல்லை, கேட்காது சுத்தமாக. கோல்டோரு கௌபாய் சாப்பிட்றானுங்களா? சார் இந்த சவுண்ட் இல்லாததுனால எவ்வளோ பிரச்சனை. சவைஸ் உங்ககிட்ட வந்து ரொம்ப பெரிய கோல்டு கிடச்சிதுன்னா நீங்கள் வந்து அதை வந்து நீங்கள் 63 கூட செல் ஆகும் அது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா குட்டி, இந்த கோல்டே குட்டி கோல்டு நகட்டு. ஸோ வந்து நீங்கள் வந்து இந்த இது நான் சொல்கிற ட்ரிக் பண்ணணும் அப்படின்னாலே உங்களுக்கு வந்து அட்லீஸ்ட் வந்து 15 பாண்ட்ஸ் ஆச்சு தேவைப்படும். ஸோ ஏன்னா வந்து இதுக்கு மைனர் கிளாஸு. ஸோ மைனர் வந்து கொஞ்சம் ரொம்ப யூஸ்ஃபுல் தான். அதெல்லாம் இப்போ அப்டேட் விட்டு வேஸ்ட் ஆகிட்டானுங்க மைனரை. இப்போ அந்த இது பண்ணிட்டு அப்படின்ட்டு காசு கொடுத்தே வாங்கலாண்டா அப்படின்ட்டு. ஸோ பட் ஆனால் வந்து எனக்கு இன்னுமே மைனர் பிடிக்கும். இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு கிளாஸு. சரி உங்களுக்கும் அது பெஸ்ட்டு தான் ஃபஸ்ட் கிளாஸு நீங்கள் எதுவும் வாங்க முடியலன்னா இதை வாங்குங்க. கோலூர் இருக்கு, ஆனால் பக்கத்துலேயே செரிஃப் இருக்குது போட்டா வேணாம். கைஸ் இந்த மாதிரி இதில் வந்து உங்களுக்கு வந்து 3 கோல் வரைக்கும் கிடைக்கும். எனக்கு இங்கே பாருங்கள் 1 2 3 கிடச்சிருக்கு. ஸோ 1 கிடைக்கும் 2 கிடைக்கும் 3 கிடைக்கும் சான்சஸ்ஸு. ஓகே இப்போ நம்மளுக்கு வந்து கோலுக்கு ஃபங்க்ஷன் இல்லை, 5 கோல் இருக்குது இப்போ நம்மக்கிட்ட. ஓகே பேக்ரவுண்டில் எதுனா சவுண்டு கேட்டுச்சுன்னா சாரி கைஸ், எனக்கு தெரிஞ்சு கேட்காதுன்னு தான் நினைக்கிறேன். பிரேக்கு போடு. ஸோ நின்றுச்சு. ஓகே இப்போ வந்து இந்த கோலெல்லாம் இப்படி வச்சு வெல்டு பண்ணிவிட்டு ஸோ நானே வந்து மொபைலில் தான் கைஸ் விளாடுறேன். ஸோ ஏன்னா அதில் தான் எனக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். கம்ப்யூட்டர் இல்லை, காசு இல்லை. ஸோ ஓகே மறுபடியும் சாக்கு இருக்குன்றதே மறந்துட்டேன் நைட்டு. ஸோ பார்த்தீங்களா கைஸ் சன் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக கீழே போகுதுன்ட்டு. மூணு பிளட் மூன் கைஸ். ஸோ இந்த மாதிரி இங்கே இந்த கீழே ஒரு மாதிரி இப்படி ரெட்டாக இருக்கா இங்கே. ஸோ அந்த மாதிரி வந்தாலே பிளட் மூணுன்னு அர்த்தம். கொஞ்சம் செல் பண்ணிட்டு 39 ருபீஸ் கொடுத்துறானுங்க. ஸோ இந்த நைட்டில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஜாம்பிஸும் வரமாட்டான், ஜாம்பிஸ் வருவானுங்க. வேர்வல்ஃப் வந்து ரொம்ப ரேராக வரும். ஸோ ஆனால் வேம்பயர்ஸ் வந்து ரொம்ப நிறைய வருவானுங்க. என்னடா டெக்ஸ்சரு செத்துருச்சு கைஸ், கிட்ட போனால் தான் கைஸ் டெக்ஸ்சர் ஆக்டிவேட் ஆகுது. செத்துருச்சு கைஸ். இப்போ சரியாயிடுச்சு. டெக்ஸ்சர் தூரம் போனால் சாகுது கைஸ். ஓகே ஸோ இந்த மாதிரி நைட்டே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ரெட்டாக நல்லா ஒரு மாதிரி பயமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. பிளட் மூணு 1/2 மணி நேரம் ஆக போகுது. இப்போ தான் என்ன எத்தனாவது பேசுது, செகண்ட் பேஸே வந்துருக்கும். அப்பா இதோ அவங்க இந்த மாதிரி ரெட் லைன் காட்டுச்சுனாலே நீங்கள் அதை போய்ட்டு கலெக்ட் பண்ணுங்கள். ஸோ இவனுங்க வந்து பார்த்திங்கன்னா வேர்வல்ஃப் மாதிரி வந்து 20 விற்க முடியாது. இவனுங்க 15க்கான நீங்கள் விற்கலாம்.
15ன்றதே பெருசு நினைக்கிறேன். ஓகே 92 இருக்கு இப்போ நம்மக்கிட்ட. ஓகே இப்போ நம்மக்கிட்ட கோல் இருக்குது. இப்போ நம்ம வந்து ஸ்னேக் ஆயில் தான் கேசிப்போம். எதுக்கு அன்ஸ்டோர் கொடுத்தேன்? ஸ்க்ரீனை திருவுறேன்னு அன்ஸ்டோர் கொடுத்துருங்க. டேய் கலெக்ட் பண்ணுறா. ஸோ கைஸ் இன்னும் வந்து ஒரு வாம்பர் இருந்தால் கரெக்டாக இருக்கும். இங்கே இருக்காம பாருங்க. ஸோ அப்புறமா நீங்கள் வந்து டாக்டருக்கு போய்ட்டு 3 ஸ்னேக் ஆயில் வாங்கிக்கோங்க. இதான் இங்கே ஒருத்தர் வருவாங்க பாருங்க. ஸோ நீங்கள் இதெல்லாம் கலெக்ட் பண்ணிக்கோங்க. போய்ட்டு நான் ஸ்னேக் ஆயில் மட்டும் 3 வாங்கணும். நீங்கள் கரெக்டாக இருக்கும். 1 2 3. ஸோ கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டாக் வந்து ரீஸ்பான் ஆகுது. ஸோ ஆனால் வந்து நைட்மேர் மோடு நீங்கள் போனீங்கன்னா வந்து இந்த மாதிரி ரீஸ்பானே ஆகாது. அப்படியே வந்து 3 வாங்கிட்டீங்கன்னா அப்படியே 1 மட்டும் மிச்சம் இருக்கும். லிமிட்டட் ஐட்டம்ஸு. ஸோ ஓகே வேம்பயர் நைட் வந்து முடிஞ்சிச்சு. இன்னும் 17 ரூபா இருக்குது. போய்ட்டு ஒரு பேண்டேஜ் வாங்க. ஓகே பேண்டேஜ் எடுத்து வச்சுருங்க. ஸோ நீங்கள் வந்து முடிஞ்ச இந்த ஸ்னேக் ஆயில் வந்து உள்ளே வச்சுருங்க. ஸோ வந்து பேண்டேஜ் மட்டும் வெளியே வச்சுருங்க. ஏன்னா அது வந்து 80,000 தான் வந்து உங்களுக்கு தேவைப்படும் ஸ்னேக் ஆயில். ஓகே ஒரு 2 கோலை பிச்சு போடுறோம். நம்ம 1 போட்டுருக்கோம். மீதி 2 கோல் தான் இருக்குது. விடுங்க எங்கேயா ஓவர் கட்சா கிடைக்கும். ஐயோ இருங்க இது சரி பண்ணோங்க. இல்லைன்னா இது வழியாக சுடுவானுங்க கௌபாய்ஸு. குட்டி குட்டி கேப் இருந்தால் பரவாயில்ல. ஆனால் அதுவே ரொம்ப பெருசாக இருக்கக்கூடாது கேப்பு. ஆமாம் என்கிட்ட என்ன ஒன்று இருக்குது. ஒரு வேம்பயர் படி எடுத்தல அது செல்லே பண்ணல. வேம்பயர் தான் இருக்குது. கார்ட்ஸ் ஃபியூவல். ஸோ என்கிட்ட வேம்பயர் கிளாஸுமே இருக்குது. ஆனால் அதை நான் யூஸ் பண்ணல. இப்போ நான் மைனர் தான் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா வேம்பயரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சன்லேயே டேமேஜ் வரும். ஸ்ட்ரைட் சன்னில் போய்ட்டு டேமேஜ் வரும். அதுக்கு ஒரு கிளிச் இருக்குது. நீங்கள் வந்து லோடிங் ஸ்க்ரீனில் வந்து கரெக்டாக லீவ் பண்ணுற மாதிரி ஒரு கிளிச்சு. ஸோ நீங்கள் அதையும் ட்ரை பண்ணலாம். வேம்பயர் கிளாஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா இப்போது ஒரு கோல் வாங்க முடியும். அந்த கடமைக்கு ஒரு கோலை வாங்கி, கடமைக்குன்னு சொல்ல முடியாது, தேவைப்படும். பாடி ஆர்மர் இருக்குது. இது எவ்வளோ? நாட் இனாஃப்னு தெரியும்டா. எவ்வளோடா? 2 ரூபாயை வச்சு இன்னும் பேண்டேஜ் கூட வாங்க முடியாது. 120 அதை கேட்டாங்க. சரி அப்புறமா அதை வாங்கிக்கலாம். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா சேலஞ்சும் முடிச்சிட்டேன். ரெட் ரீல்ஸில் ப்ரோ பிளேயர் ஆகிட்டேன். ஸோ ஓகே நான் வந்து கேமில் இருக்க எல்லா கிளாஸும் வாங்கணும்னு தான் எனக்கு ஆசை. ஸோ ஆர்ட்ஸ் கிளாஸ் வந்து வாங்க முடியாது சத்தியமாக. ஏன்னா அது தூக்கிட்டானுங்க கேம் விட்டு. இப்போ நீங்கள் அந்த ஹார்சிங் அரௌண்ட் முடிச்சா தான் கிடைக்கும். அந்த ஹார்சிங் அரௌண்டே தூக்கிட்டானுங்க. நான் ஏப்ரல் ஃபூல்ஸ் அப்டேட்டில் வந்து விளையாடினேன். ஆனால் அது வெறும் அந்த ஃபூல்ஸ் கோல்டு மட்டும் தான் நான் பார்த்தேனே. என் ஃப்ரெண்டு அதை சொல்லி தான் என் ஃப்ரெண்டு சொல்லி தான் அதுவே எனக்கு தெரியும். போடா போடா. கைஸ் டவுனு ஃபியூவெல்லாம் இருக்குல்ல. கரெக்டாக டவுனுக்கு போகும்போது ஒரு வாட்டி இங்கே போய் நின்ட்டாங்க கைஸ். இது நான் நிற்கல, என் ஃப்ரெண்டு வண்டி ஓட்டிகிட்டு இருந்தான். கரெக்டாக வந்து பாஸ் ஃபஸ்ட்டு தான் அப்பவும் பண்ணோம். ஆனால் வந்து அப்போ பண்ணல. ஸோ அதுவும் வந்து ரேண்டம் ஃப்ரெண்டு தான். ரோப்ளாக்ஸில் ரேண்டம் பிளேயர், ஃப்ரெண்டு கூட கிடையாது. ஸோ அப்போ வந்து என்னாச்சுன்னா வந்து கரெக்டாக போயிட்டு நின்றுட்டான். அந்த டவுனில் ஒரு மாதிரி அந்த ட்ரெயின் ஸ்டாப்பிங்கில் வந்து ஒரு மாதிரி அந்த ஒட்டு மாதிரி இருக்கும்ல. ஸோ அந்த என் ஃப்ரெண்டு கூட நின்று அடிச்சிருப்பான். அதில் தான் கோலூர். ஸோ அதுக்கிட்ட போய்ட்டு கரெக்டாக நின்றுட்டான். வை டிட் யூ ஸ்டாப் யூஆர் டூயிங் பேசிஃபிஸ்ட் அப்படின்னு வந்து சாட்டில் போட்டால் நோ ஃபியூவல்ஸ் அப்படின்னு கத்திட்டான். அவள் தான் ஜாம்பிஸ் எல்லாம் ஏறி வந்துட்டானுங்க. 3 கோல் கைஸ். சூப்பர். அப்பா இன்றைக்கி நம்மளுக்கு லக்கு நம்ம சைடு இருக்குது போல்.
ஓகே, இந்த 3 கோலையும் வச்சு ஹெல்டு பண்ணிடலாம். ஸோ நீங்கள் முடிஞ்சாலும் இந்த ட்ரெயின் அந்த இது கேபின் பக்கத்துலேயே வச்சுக்கோங்க, டிரைவர் சீட்டு. ஸோ அதுக்கு நீங்கள் வச்சிடாதீங்க, அப்புறம் அதுக்குள்ளே போய்ட்டு விழுந்துடும். ஃபியூல் வேஸ்ட்டு, கோல்டு வேஸ்ட்டாகிடும். ஸோ கைஸ் இப்போ நம்ம வந்து நீங்கள் வந்து இதை பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஸோ அதாவது நீங்கள் நார்மலாக டெட் ரயில்ஸ் முடிக்கிறதுக்கு வந்து 2 hours ஆச்சு ஆகும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 1.5 hours நீங்கள் முடிச்சிடலாம். என்ன ஆனாலும் பரவாயில்ல. நான் வந்து ட்ரெயினில் ஏற்றி கொண்டுட்டிங்கன்னா கணக்கு இல்லை. நான் இப்போ தான் ஒரு உல்ஃப் ஏற்றிக்கொண்டேன். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா கணக்கு வராது. ப்ளஸ் வந்து நீங்கள் அப்புறமா வந்து அந்த வில்லேஜில் அந்த டரன்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதுவும் கணக்கு வராது. அது மேலே இருக்குது கண்ணு கோல் வராது. கோலாக தான் இருக்கும். அதை எட்டி பார்த்தேன் லேசாக தெரிஞ்சு தட்டா. ஸோ கைஸ் இதுக்கு டே லக்கு சத்தியமாக என் பக்கம் இருக்குதுண்ணே. நீங்கள் 4 எப்படி நான் வெல்டு பண்ணாமல் மறந்துட்டேன் கைஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி 3 கிடைக்கிறது வந்து ரொம்ப ரேர் தான். அது எனக்கு கிடைக்குதே, எடுத்த எல்லா கோலோர்லேயுமே 3 கிடைக்குது. ஐயோ சொல்ல வேணாம், அப்புறமா கிடைக்காமல் போயிட போகுது ஒன்றுமே. ஸோ கைஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று சொல்லிகிட்டே இருந்தால் நான் மறந்துட்டேன். கண்டினியூ பண்ணலாம். சரி சாமி நைட்டு தான் அப்படியே போராட்டக்குன்னு கைஸ் கரெக்டாக நம்ம வந்து ஒரு 2 செகண்ட் கரெக்டாக உள்ள வந்துடும். இல்லைன்னா அவ்வளோதான், தோம் தான். ஜாம்பிஸ் வந்து அவ்வளோதான் கடிச்சு தூக்கிட்டு போயின்னே இருக்கும். ஸோ வந்து நீங்கள் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வெறும் 37 சப்ஸ்கிரைபர் தான் இருக்குது அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஸோ ஏன்னா வந்து எனக்கு மேக்ஸிமம் வந்ததே இந்த 37 தான். ஸோ கைஸ் தேங்க்யூ கைஸ். 37 சப்ஸ்கிரைபர், அதுலேயே ஒரு 30 என் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்கும். பிரேக்கப் போடே பிரேக்கப் போடுறா. இதே சொன்னேன்னா இந்த ஸ்டார்டிங்லேயே இந்த மாதிரி குறுக்கால இந்த மாதிரி எங்கே எதனா ஆகும் அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி ஜாம்பினேட் வந்துச்சுன்னா நீங்கள் வந்து கோல் யூஸ் பண்ணாதீங்க. ஒரு 10 ஜாம்பி எடுத்துவாங்க. அப்படி நீங்கள் அந்த கேம் பாஸ் வந்து ஒன்று இருக்கும்ல 15 ஸ்டோரேஜ் சாக் ஸ்டோரேஜ்ன்ட்டு. ஸோ அது இருந்துச்சுன்னா வந்து நீங்கள் வந்து 15 கூட எடுத்துக்கலாம். 15 இருந்துச்சுன்னா வந்து ஒரு ஃபுல் டேங்க் ஏற்றலான்னு நினைக்கிறேன். ஸோ ஆனால் 10 இருந்துச்சுன்னா வந்து ஹாஃப் தான் ஏற்ற முடியும். அப்படி தான் நினைக்கிறேன். என்கிட்ட 10 பைசா இல்லை ரோபெக்ஸ்லாம் வாங்கியிருக்கீங்க. ஸோ கைஸ் நான் வந்து பார்த்தீங்கன்னா ரோபெக்ஸ் 0 ரோபெக்ஸ் கொடுத்து முடிக்க போகிறேன். ஸோ செத்துனா கூட வந்து அந்த 45 ரோபெக்ஸ் தானே ரிவைவ் இருக்குது. அழுத்தி பார்த்து ரிவைவ் எதனா ஃப்ரீயாக 1 ரிவைவ் மட்டும் ஃப்ரீயாக தருவானுங்களா அப்படின்ட்டு வரமாட்டியா அப்படின்ட்டானுங்க. ஒரு ஃப்ரீ ரிவைவ் கூட கொடுக்க மாட்டானுங்க. பேண்டேஜ் வச்சு பண்ணி இல்லைன்னா பண்ணாது போ அப்படின்றானுங்க. நல்ல வேலை இந்த பேண்டேஜ் வச்சு ரிவைவ்னாச்சும் கொடுத்தானுங்களே. ஐயோ இல்லைன்னா நீ வர ரோபெக்ஸ் கொடுத்தா மட்டும்தான் உன்னால் ரிவைவ் பண்ண முடியும் அப்படின்னு போடாமல் இருந்தானுங்க. அதை நினச்சி சந்தோஷப்படுங்க பேண்டேஜ் கொடுத்த ரிவைவ்ட்டு. டெட் ரயில்ஸ்க்காக இந்த வீடியோவை பார்த்தான்னா நல்ல ஐடியாவே இருக்கே, ஈஸியாக ரோபெக்ஸ் சம்பாதிக்கலாம் அப்படின்ட்டு தூக்கிட போனான் அந்த ஆப்ஷனு. பேண்டேஜ் வச்சுலாம் இவனே ரிவைவ் பண்ண முடியாது. ஒன்று ரோபெக்ஸ் கொடுத்தா ரிவைவ் பண்ணு, இல்லைனா அப்படியே ஹெவனுக்கு போயிடு அப்படின்ற. அப்படி மட்டும் எதனா பண்ணீங்க அவ்வளோதான்டா. எவனும் விளாட மாட்டானுங்க, டெட் ரயில்ஸே எடுத்துருவானுங்க. இந்த ரோபெக்ஸ் கொடுத்து முடிக்கிறவனுங்க மட்டும்தான் விளாடுவானுங்க. இந்த கேம் பாஸு அந்த ஏதோ மவுசர் கன்னு அதெல்லாம் அது கூட கேம் பாஸ் இருக்குது. மவுசர் கன்னுன்ட்டு கன், அந்த மவுசர் அப்படின்னு வந்து அந்த கன் உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துருவானுங்க. ஸோ அதுவும் இந்த ரிவால்வர் தான். அது வந்து ரிவால்வர் தானே அது.
ரிவால்வர் மாதிரியே தான் இருக்கும், ரிவால்வர் புல்லட் தான் இருக்கும். பட் ஆனால் வந்து அதுக்கு பேர் மட்டும் மசர்னு வர, மௌசரான்னு தெரியல. ஓகே கோல் வச்சோம். ஸோ கைஸ் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 30,000 தாண்டினதில்லை. இப்போ வந்து 80,000 நான் வந்து 3 வாட்டி போய்ட்டு முடிச்சிட்டேன் கைஸ். ஒரு வாட்டி நார்மல் வின்னு, 2 வாட்டி பாஸ் விஸ்ட் பண்ணேன். அதாவது வந்து ஒரு வாட்டி பாஸ் விஸ்ட் பண்ணி 60 பாண்டு கிடச்சிது. அன்கில்லபுளாக பாஸ் விஸ்ட்டையும் சேர்த்து பண்ணேன். ஸோ இன்னொரு வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் விஸ்ட் சும்மா பண்ணேன், இன்னொரு 30 கிடைக்கும் நினச்சி பண்ணேன், கிடைக்கவே இல்லை. பட் ஆனால் எப்படியோட 3 வின்னு கிடச்சிச்சு. அதுவும் ஸோ கைஸ் நீங்களும் இந்த ட்ரிக்கை பண்ணிங்கன்னா நீங்கள் 3 வாட்டி பாஸ் விஸ்ட் பண்ணியே ஜெயிக்கலாம். ஸோ இப்போ மட்டும் இதில் வந்து நான் கேம் முடிச்சிட்டேன்னா எனக்கு வந்து இது 4th வின் கவுண்ட் வரும். இதெல்லாம் ஓர் இருக்கா, ஓர் இந்த பக்கம் ஒன்றுமே தெரில. இந்த பக்கம் வந்து அது இந்த ஓட்டை வழியாக லேசாக ஏதோ தெரிச்சு, முன்னாடி நல்லா தெரியுது. ஆனால் அது கூட இந்த இன்ஜின் மறைச்சிருது கைஸ். ஸோ கைஸ் நீங்கள் வந்து இந்த மாதிரி இதெல்லாம் போட்டுட்டிங்கன்னா நீங்கள் வந்து டிரைவர் சீட்டில் இந்த சீட்டில் வந்து உட்காந்துட்டீங்க அப்படின்னாலே, இந்த வீலுக்கு நாங்கள் திருப்பி விட்டு நீங்கள் சீட்டில் உட்காந்துட்டீங்க அப்படின்னாலே நீங்கள் வந்து 100% சேஃபு. ஸோ ஆனால் இங்கேருந்து சுட்டால் இது தடுத்துரும், அங்கேருந்து சுட மாட்டானுங்க இங்கேருந்து. ஸோ ஆனால் இங்கேருந்து இப்படி சுட மாட்டானுங்க, அவனுங்க வந்து நிற்பானுங்களே தவிர சுட மாட்டானுங்க. ஸோ இங்கேருந்து சுட வாய்ப்பு இல்லை. ஸோ நீங்கள் வந்து 100% சேஃபு. என் ஃப்ரெண்ட் அக்கௌண்ட் வேறு அவன் கொடுத்தான், லெவலப் பண்ணித்தாடா, இது லெவலப் பண்ணுற வின் பண்ணித்தாடா அப்படின்ட்டு கொடுத்தான். அவன் அக்கௌண்ட்டில் உட்காந்து பண்ணுறதுக்கு என் அக்கௌண்ட்டில் உட்காந்து பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ ஏன்னா எந்த தான் மைனர் இருக்குது, அவங்கள்ட்ட மைனர் வாங்கியிருந்தானே நேரம் அதில் முடிச்சுட்டு போயினே இருப்பேன். ஸோ ஏன்னா அது வந்து மைனர் இருந்துச்சுன்னா நீங்கள் ரொம்ப சிம்பிளாக பண்ணலாம் இந்த இதை பாசிஃபிஸ்ட்டை. ஸோ கைஸ் அப்படி உங்கள் கூட வந்து எதனா ஃப்ரெண்டு வந்தால் இந்த நன் கிளாஸு, டாக்டர் கிளாஸு, கவுபாய், மைனர்னா ஓகே. இந்த கவுபாய், இது சர்வைவலிஸ்ட்டு, வேம்பயர்லாம் வந்தானுங்கன்னா இந்த வேம்பயர் நைஃபு, இந்த டொமாஹாக்கு, ஷவலு, ஸோ அந்த மாதிரி வெப்பன்ஸ் எல்லாம் தூக்கி போட சொல்லுங்கள். மைனர்னால் வந்து பிக்காக்ஸ் வச்சுக்கலாம். ஸோ ஏன்னா வந்து மைனர் பிக்காக்ஸ் இல்லாமல் வந்து ஈஸியாக இருக்கும் மைனர் பிக்காக்ஸ் வச்சுட்டு. ஸோ ஓகே கேஸ் இப்போ நம்ம 40,000 பேஸுக்கு வந்தாச்சு. ட்ரெயினே நில்றா. ஓகே நான் வந்து ஆல்ரெடி வந்து ஒரு வீடியோ போட்டிருப்பேன் டியான் கூட விளையாடி, டியான் ஃப்ரெண்டு. ஓகே இப்போ என்கிட்ட 10 பைசா இல்லை, இப்போ நான் எதுக்கு நிற்கணும். சரி நைட் ஆகுது, நைட் 12 மணி. ஓகே ஸோ உங்களுக்கு வந்து அப்படியே போர் அடிச்சதுன்னா நீங்கள் வந்து சும்மா இந்த மாதிரி நான் இன்ஜினில் இந்த மாதிரி குச்சிருந்தேன், ஸோ நான் போர் அடிச்சதுன்னா. ஸோ ஆனால் இது வந்து நல்ல கேம் கைஸ், நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ரோப்ளாக்ஸ் இருந்துச்சுன்னா மஸ்ட் ட்ரை. அந்த இதில் எல்லாம் போட்டிருப்பாங்களே, அந்த ஹோட்டல் மெனுலெலாம் போட்டிருப்பாங்களே மஸ்ட்டுன்ட்டு. ஸோ அந்த மாதிரி இந்த கேமும் மஸ்ட்டு தான் கைஸ், மஸ்ட் ட்ரை. ரோப்ளாக்ஸ் வச்சுருந்தீங்கன்னா இது வந்து விளாட்லாம் நீங்கள். இது பிளாக் ஃபுட்ஸு, அப்புறமா வந்து ஆமாம் இந்த 2 கேம் தான் வந்து நான் வந்து மஸ்ட் ட்ரைன்னு சொல்லுவேன். ஏன்னா இந்த 2 கேமுமே நல்லாயிருக்கும். ஸோ ஆனால் பிளாக் ஃபுட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் போரிங்காக இருக்கும், பட் ஆனால் வந்து போக போக இப்படி ஜாலியாகிடும். ஸோ ஆனால் இது வந்து ஸ்டார்டிங் டு எண்டிங் வந்து ஜாலியாக தான் இருக்கும். இன்னும் நீங்கள் நான் வந்து இது சோலோவாக விளாட்றேன், இன்னும் நீங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் ஜாலி, ரொம்ப ஜாலியாக இருக்கும். நீங்கள் வந்து ஜாலியாக விளையாடிக்கிட்டே இருக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ப்ளீஸ், லைக் சார் சப்ஸ்கிரைப் நிச்சயம் பண்ணிட்டுங்க. டே ஸோ கைஸ் இன்னைக்கு நான் எப்படி வந்து இந்த 3 மணிக்கு வீடியோ எடுத்துகிட்ருக்கேன்னா, காலையில் வந்து எங்கள் மயிலாப்பூரில் வந்து அப்படியே ஒரே மழை, ரொம்ப மழை பெஞ்சிச்சு. ஸோ அதனால் டியர் ஸ்டூடெண்ட்ஸ் டுடே வில் பி அ ஹாலிடே அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. ஜாலி. ஸோ ஓகே நைட் ஆகிடுச்சு. நைட்டு தானே.
ஆயிடுச்சு. என்ன மூணு? ஸோ பிளட் மூணு இல்லை, ஜாமி மூணு. ஃபியூவலை திருப்பி ஃபில் பண்ணிட்டு போயிட்டேன். இருங்க, எத்தனை கோல் இருக்குது? 1 2 3 4 5 6 7 8 9 கோல் இருக்குது. கொஞ்சமாக இருக்குமே ஸ்கூல். ஆனால் வந்து கொஞ்சம் கஷ்டம் தான் எடுக்கிறது. அதான் ஓடு இருக்குல்லவா அப்படின்னு நீங்கள் வந்து கேட்கலாம். இருக்குதான், ஓகே. கொஞ்சமாக இருக்குது, தேவையில்லை. இவங்களை கொஞ்சம் யூஸ் பண்ணலாம். ஸோ கைஸ், நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கிளாஸ் வந்து என்ன வாங்குறது அப்படின்னு தரலான்னா கொஞ்சம் சேர்த்து வச்சு இந்த மைனரை வாங்கிடுங்க. திருப்பி சொல்கிறேன், மைனரை வாங்கிடுங்க. ஸோ டாக்டரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹீலிங் ரிவைவிங் எபிலிட்டி கிடைக்கும். சும்மாவே நீங்கள் வந்து பேண்டேஜ் எதுவுமே இல்லாமல் ஹாஃப் ஹெல்த்து வந்து கொடுத்து ரிவைவ் பண்ணலாம். பட் ஆனால் அதுக்கு வந்து நீங்கள் ஹாஃப் ஹெல்த்தை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணலாம். அதிலே போட்டிருக்கோம் இந்த மாதிரி யூ கேன் ரிவைவ் அதர் பிளேயர்ஸ் வித்தவுட் பேண்டேஜ் பட் பை சாக்ரிஃபைஸிங் ஆஃப் யுவர் ஹெல்த் அப்படின்ட்டு. அந்த இது இப்போது புதுசாக இந்த அப்டேட்டில் வந்து கிளாஸ் ஆட் பண்ணானுங்க, பேக் மாஸ்டருன்ட்டு. 10% ஹெச்பி உருவிடும். அது எல்லாம் ஹெச்பி உருவறதுலேயே இருக்கானுங்க. பேக் மாஸ்டர் இல்லை, அது நெக்ரோமேன்சரா? பேக் மாஸ்டர்ன்ற நெக்ரோமேன்சரு. நீங்கள் வந்து எதனா வந்து நீங்கள் செத்து போன எனிமியை வந்து 25% சான்ஸில் வந்து நீங்கள் அதை ரீஅனிமேட் பண்ணி உங்கள் டீமுக்கு வந்து எடுத்துகிட்டு வரலாம். பட் ஆனால் வந்து உங்களுக்கு 10 எழுத்து போயிடும், அதுதான் அதோடைய பவரு. ஆனால் வந்து அது 30 பாயிண்ட்ஸ்ன்னு நினைக்கிறேன். 30 20 தெரியல, 20 தான் வரும். இல்லை 30. ஓகே. ஸோ ஆனால் நான் வந்து இப்போ இந்த புதுசாக வந்த கிளாஸில் வந்து நான் எதுவுமே வாங்கலை. வேர்ல்ஃப் வாங்கலான்னு பிளானில் இருக்கேன். என் ஃப்ரெண்டு அந்த டியான் வச்சுருக்கான், அவன் நல்லா இருக்குன்றான். பட் ஆனால் அது வந்து காலையில் டீபஃப் ஆகிடும், நைட்டு மட்டும்தான் மிஸ் பஃப்பு. வேஸ்ட்டாக அது. என்னை பொறுத்த வரைக்கும் அது அவ்வளோவா நல்லா இருக்காது. வாங்கலாம். ப்ளஸ் நான் வேறு நைட் ஆனாலே பயந்துக்கின்னு உள்ளே போயிடுவேன். நான் இதுக்குள்ளே ட்ரெயின்குள்ளேயே தான் உட்காந்துட்ருப்பேன். ஸோ அதனால் எனக்கு வந்து அது அவ்வளோவா சூட் ஆகாது வேர்ல்ஃபு. பட் ஆனால் அதுவும் நான் பெஸ்ட்டு தான். என்னை பொறுத்த வரைக்கும் வந்து அது நல்லா இல்லை, ஆனால் அதுவும் பெஸ்ட்டு தான், நல்லா தான் இருக்குது. யூடியூப்லலாம் பார்த்தேன். யூடியூப்பில் அப்போ வந்து ஒரு 50 பாயிண்ட்ஸ் இருந்துச்சு. அப்போ வந்து என்ன வாங்கலான்னா வந்து வேர்ல்ஃப் நான் என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தவன், சரி இது யூடியூப்பில் போய்ட்டு இதே போட்டு பார்ப்போம் அப்படி இருக்குன்ட்டு அப்படின்னு போய் பார்த்தா நல்லா தான் இருக்குது வேர்ல்ஃப் அப்படி போட்டிருந்தாங்க. சரி ஓகே, இப்போதைக்கு வாங்க வேணாம். இப்போதைக்கு இது சர்வைவலிஸ்ட்டே நல்லா இருந்துச்சு. சும்மா ரிவால்வர் வச்சு போட்டாலே வந்து ஹெட்ஷாட்டு. அதை போய்ட்டு எல்லாம் ப்ரோக்கன் கிளாஸ்ன்றானுங்க. கௌபாய் நீங்கள் வந்து ஏற்றி தள்ளலாம். ஸோ இன்னொரு ஃப்ரெண்ட் இருந்தால் அவங்ககிட்ட ஹார்ஸ் இருந்தால், ஆனால் வந்து கௌபாயாக வந்தால் ஹார்ஸ் வச்சுக்கலாம். நீங்கள் இதுதான் கன்னை தூக்கி போட்டுருலாம். அந்த மாதிரி ஹார்ஸ் இருந்தால் அவங்ககிட்ட நீங்கள் எடிவெல்லாம் கூட்டிகிட்டு வந்து இந்த மாதிரி ட்ராக்கில் விட சொல்லுங்கள். அப்படியே அப்படி ஏற்றி தள்ளிட்டு போகலாம். ஆனால் அது ரிஸ்க்கு தான். ஸோ அதனால் அது ட்ரை பண்ணாதீங்க. ஸோ இந்த மாதிரி ட்ரிக்கே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா சோலோவாக பண்ணுறேன். ஸோ நீங்கள் சோலோவாக பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சான்ஸ் இருக்குது அந்த அன்கில்லபிள் கிடைக்கிறதுக்கு. ஸோ ஏன்னா வந்து சோலோவாக இருக்கும், சாகக்கூடாதுன்னே அப்படியே உங்கள் மைண்டு செட் ஆகிட்டு. ஸோ அதனால் இது வந்து அதனால் உங்களுக்கு அன்கில்லபிள் கிடைக்கும். அது வந்து இன்னொரு 30 months, அது 15 கிடையாது. நானே 15 நினச்சி தான் அதை பண்ணாமல் விட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 13 பார்த்தோன்னே பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஃபேசிலிஸ்ட்டோட சேர்த்து அன்கில்லபிளே பண்ணிட்டேன். அதுக்குள்ள 45 வந்துட்டாங்க வயசுங்க. ஸ்பீட் ரன் இல்லைடா, 44 minutes ஆயிடுச்சுடா. ஓகே 46 வந்துட்டோம். போடா ஒரு அவுட்லாவை அது அப்போ சொன்னால நான் அந்த மாதிரி என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் ரோப்ளாக்ஸ் ரேண்டம் பிளேயரு. ஸோ அவன் வந்து இந்த மாதிரி அவுட்லாவை வந்து லாஸ்ட்டில் போய்ட்டு ஒரு அவுட்லாவை சாவல வச்சு.
சாவலை வச்சு அடிச்சிட்டாங்க. ஸோ அப்போதுலேருந்து தான் இந்த மாதிரி சாவலை தூக்கி போட்டுடுறா அப்படின்னு அந்த ட்ரிக்கே எனக்கு மைண்டுக்கு வந்துச்சு. டப்புன்னு அடிச்சிட்டாங்க. யோசிக்காமலே கொண்டுட்டான். அடித்தா கூட கிடைக்காது தான் அது. இது அடித்தா கிடைக்கும், பட் ஆனால் வந்து கிடைக்குமான்னு தெரில. கொல்ல தான் கூடாது அதில் போட்டிருக்கு வித்தவுட் கில்லிங்ன்ட்டு. அடித்து கொண்டுட்டாங்க. ஆனால் லூஸு. ஓகே 2 கிடச்சிருக்கு. ஸோ 3 லக்கு போயிடுச்சு. இப்போ 2 ஆரம்பிச்சிருக்கு லக்கு. ஸோ கைஸ் ரொம்ப நாளுக்கு முன்னாடி வந்து ஒரு கேவ் அப்டேட் வந்துச்சு. அதில் வந்து 2 ஆட் பண்ணியிருந்தாங்க புதுசாக. ஜேட் மாஸ்க்கு ஜேட் ஸ்வாடு தானே? ஆமாம், ஜேட் மாஸ்க்கு ஜேட் ஸ்வாடு அப்படின்ட்டு வந்து 2 ஆட் பண்ணியிருந்தாங்க. ஸோ கைஸ் 80,000 போயிட்டு நீங்கள் வந்து சவுண்டை குறைச்சி வச்சுக்கோங்க. ஏன் கேட்குறேன்னா வந்து நான் மியூட்டில் போட்டிருக்கேன். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து நான் விளையாடுற சவுண்டு கேட்காது, ஆனால் நான் கத்துற சவுண்டு கேட்கல. ஐயோ அப்படின்னு வச்சுவேன். ஸோ வந்து அதனால் நீங்கள் வந்து 80,000 போட்டிங்கன்னா காலை முடிவாங்க இல்லை சவுண்டை பெஸ்ட்டு சவுண்டை குறைச்சிருங்க. கைஸ் 50,000 பேஸ் வந்துட்டோம். ஸோ இன்னும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து எவ்வளோ இன்னும் 20,000 பேஸ் இருக்குது. இன்னும் 60க்கு ஒரு பேஸு, 70க்கு ஒரு பேஸு. ஸோ அதுக்கப்புறத்துலேருந்து 80,000 வந்து பார்த்திங்கன்னா அதோ இது ஷேடோவில் போய்ட்டு கொடுத்துருக்கானுங்க. ஷேடோலாம் நல்லா பார்ப்டு ஒயர் தேவைப்படும். பார்ப்டு ஒயராக பார்ப்டு பார்த்துக்காது. ஒன்று தான் கொடுத்துருக்கானுங்க. அதை வச்சு நல்லா பண்ணுறது. ஸோ கைஸ் ஒரு வாட்டி நான் வந்து விளையாடினாங்க. இது சஃபன்னா தெரியுமாச்சு. போயிட்டு அங்கே வீல் கிராங்க இருந்துச்சு. ட்ரெயின் எடுத்துன்னு போய்ட்டு விட்டு வீல் கிராங்க திறந்துட்டு இருந்தேன்னா, திறந்துட்டு சரி ஓடி வரலாம் அப்படின்ன போது ஒரு கம்பை வந்து இங்கே அப்படியே இதான் இந்த பிக்காக்ஸ் தான் கொண்டு அப்படி நின்றுட்டுருக்கான். வணக்கம்டா மாப்பிள்ளை அப்படின்ட்டு டக்குனு திரும்பி இப்படி ஓடி வந்து டிஸ்டன்ஸ் விட்டாங்க. 80,000 போய்ட்டு நாசமாக போச்சு கைஸ். வீல் கிராங்க வேறு திருப்பிட்டேன். சரி இந்த நைட்டு ஸ்டே பண்ணுன்றதே மறந்துட்டு கிளம்புறேன். ஓகே 8 o'clock ஆச்சு. ஸோ வேணால் நைட்டுன்னு பார்த்துட்டு அதை வேஸ்ட் பண்ண மாதிரி கோலம் போடுவோம். ஸோ இப்போ இனிமேல் வந்து இப்படி ஏறவே முடியாது அவனுங்களால. இப்படி யாருனாலே இப்படி ட்ரிச்சுக்குன்னு வந்து இதில் அடிச்சு எழுத்து குறையும் அவனுங்களுக்கு. இப்படி வச்சிடும். ஏன்னா அப்போ தான் 2 சைடில் இருந்தால் யாரும் முடியாது. ஒரு சில பேர் இப்படி குதிப்பானுங்க. இது மேலே காலை வைப்பானுங்க. அப்படியே இது மேலே இப்படி காலை வச்சு குதிப்பானுங்க. அப்போ தான் அவனுங்களுக்கு கொஞ்சம் ஹெல்த்து குறைஞ்சிடும். ஸோ கைஸ் மறந்துடாதீங்க, நீங்கள் பாசிவ் யூஸ் பண்ணுறீங்க. ஸோ அதனால் வந்து உங்களுடைய பிக்காக்ஸை வந்து தூக்கி போட்டாதீங்க. ஓகே நைட் ஆயிடுச்சு. என்ன மூணு பிளட் மூன் இல்லை, வேர்வுல்ஃப் தானே? வேர்வுல்ஃப். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஜாம்பி மூன்னா வந்து இந்த மாதிரி ஜாம்பி நைட்லாம் வந்து இந்த மாதிரி இங்கே இந்த ஸ்கை பிளாக்காகவே இருக்காது. ஒரு மாதிரி க்ளவுட்ஸ் எல்லாம் வந்து ஒரு மாதிரி க்ரீனிஷ் க்ளவுட்ஸ் வந்துடும். ஸோ வேர்வுல்ஃப் நைட்டுனா வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் பிளாக்காக இருக்கும். ஸோ இது பிளட் மூணுங்கன்னு ஆல்ரெடி சொல்லிட்டேன். இதோ இந்த இடம்லாம் ஒரு மாதிரி ரெட் ஆகிடும், ப்ளஸ் கையே ஒரு மாதிரி ரெட்டாக தெரியும்ன்ட்டு. ஓகே வந்து கோல் வந்து 2 போட்டுருவோம். சரி ஏன்னா இப்போ வர வேர்வுல்ஃப் எல்லாம் நம்ம வச்சு இது பண்ணலாம். ஸ்னேக் ஆயில் வந்து ஒரு 2 வாங்கிடலாம், கரெக்டாக இருக்கும். ஓகே ஏப்பா என்ன இங்கே இவ்வளோ நிறைய கோல் இருக்கே அப்படின்னு யோசிக்கிறேன். பார்த்தா அப்போ ஏன்டா இப்படி ஜம்ஸ்கேர் பண்ணுறீங்க? என்ன இல்லை ஜம்ஸ்கேர் இல்லை, இது பயமுறுத்துறானுங்க. இப்படி திரும்பணுன்னு அப்படியே வந்து வந்து சாவறானுங்க. என்ன என்கிட்ட அப்படி 6 இருக்குது வச்சு இதெல்லாம் வேறு எடுத்தனா சாடில் வைக்க முடியுமா? சேடில் வைக்க முடியல. இவர்களே ஃபியூலாக போட்டுருக்கலாம் உங்களையே. வேறுனா என்கிட்ட ஒன்று இருக்குது. 2 வேறு சொன்ன எடுத்தேன், 3 எடுத்தணும். ஒரு ஹாப்பி பர்த்டேன்னு ஒன்று வச்சுருங்க. நான் சரி அந்த வீட்டுக்கு போய்ட்டு லோட் அடிச்சு வரடே போல. அந்த வேர்வுல்ஃபோட ரன்னிங் அனிமேஷன் வித்தியாசமாக இருந்துச்சு. பார்த்தீங்களா நீங்கள்? இந்த வேறு வித்தியாசமாக இப்படின்னு ஓடி வரான் காமெடியாக. ஓடாத தான் விஷயம் ஃபியூலா. இன்னும் ஒரு ஜாம்பி, ஒரு 2-3 ஜாம்பி இருக்குது. ஹேய் எங்கடா அங்கே ஓடுறாங்க? எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ என் ஃப்ரெண்ட்ஸை போட்டு தள்ளியிருப்பேன். அதுக்காகனே நான் வந்து ரிவெஞ்ச் எடுப்பேன்டா அப்படின்னு ஓடி போகிறோம்.
அதுக்கு ஏன்டா டெட் பாடி கிட்ட ஓடி போகிறான், என்கிட்ட ஓடி வராம. ஸோ இப்போ ஃப்ரெண்ட்ஸ் நிலமே அவனுக்கு வந்துச்சு. பாவம், ரெஸ்ட் இன் பீஸ். ஏப்பா லூஸு புல்லட் காலி அடிக்க ஓடி வரான்னு கைஸ். ஓகே, காலைல வச்சுன்னா இந்த இடத்த காலி கொண்டு போகலாம். போய்ட்டு ஸ்னேக் ஆகிடலாம். இது வந்து ட்ரெயினில் வெல்ட் பண்ணிடலாம். குதிரை இல்லை, வெறும் சாடல் மட்டும் தான் இருக்கு. வேணுமா? எப்பவுமே நாங்கள் குதிரையை வெல்ட் பண்ணி வைக்கிற இடத்துலையே நான் அக்கப்பட்டேன். டே வெயிடா ஒழுங்கா. டே வெயிடா, இங்கே தான் கேஸ் எப்பவுமே குதிரையை கட்டி போடுவேன். குதிரை இப்படி வச்சுருப்பேன், இப்படி இப்படி ஒட்டிகிட்டு இருக்கும் குதிரை. ஓகே, போய்ட்டு ஒரு 2 ஸ்னேக் ஆயில் வாங்கிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் எல்லாத்தையும் கால் தான்டா இனிமேல் எல்லாமே. ஒரு ஸ்னேக் ஆயில், இன்னொரு ஸ்னேக் ஆயில். ஸோ கைஸ் இது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு தலைவலியாக இருக்குது கைஸ். இப்போ எடுத்து வைக்கிறது இந்த மாதிரி ட்ராக் பண்ணி எடுத்து வைன்ட்டு என்னோட சாக்கில் மூட்டை கட்டி வைக்கிற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ அப்படியே உனக்கு திருடின்னு போய்ட்டு நினச்சாலும் இது செல்லிங் சாக் அப்படின்னு அதெல்லாம் வைக்கலாம். ஸோ அதான் இந்த ட்ராலி இருக்கும்ல, அந்த இது இப்படி தள்ளிட்டு போடுது, அந்த மாதிரி அப்படியே இந்த சாக்கில் எல்லாத்தையும் அப்படியே மூட்டை கட்டி எடுத்துன்னு போய்ட்டு இப்படி போட்டு வாங்கிக்கலாம். அந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். அதெல்லாம் ஆட் பண்ணுவானுங்களா? பண்ணுங்களாடே, வீடியோ பார்க்குறீங்கன்னா. அடுத்த அப்டேட் வந்துச்சுன்னா ஆட் பண்ணுறீங்கடா நீங்கள், இல்லைன்னா அதுதான். ஸோ ஓகே, இப்போ நம்மளால வந்து நாங்கள் போகலாம். இருங்க கைஸ், இது அழுத்தலாம் அப்படியே வந்து ஏதோ இந்த இதெல்லாம் வருது கைஸ். அது சார் என்னது, அந்த ஆங்கிள்லாம் வருது. நியூ பிளானட் ஃபவுண்ட் சுற்றுல வரேங்க கைஸ், கோல் பிளானட். அந்த இதுக்கு ஏதோ ஒரு நெப்டியூன் இருக்குங்க, ஒரு மாதிரி சுற்றி ஒரு வளைய மாதிரி. நெப்டியூன், யுரேனஸ் இருக்குங்களா? அதுக்கு இருக்கும் எல்லாம். ஸோ அந்த மாதிரி இதுக்கு இருக்குங்க கைஸ். வாங்கடா, டச்சு உடஞ்சி போச்சான்னு வாங்கிட்டோம். 4 கோல் இப்போ போயிட்டு வாங்கிட்டோம். 4 கோல். இது சாக்கு கையில் வச்சுருந்தா கூட வாங்க மாட்டானா ப்ளீஸ். இந்த சாக்கு இந்த கையில் வச்சு இப்படி அந்த லிவர் ஹெட் அழுத்தி போடுறேன்டா. இவர் அப்படியே ரைட் ஹேண்டில் தான் எல்லாத்தையும் பண்ணுவார். பிக்காக்ஸ் எடு ரைட் ஹேண்டு, சாக்கு எடு ரைட் ஹேண்டு, பேண்டேஜ் எடு ரைட் ஹேண்டு, ஸ்னேக் ஆயில் எடு ரைட் ஹேண்டு. நீ ரைட் ஹேண்டா இருக்கலாம்டா. அதுக்கு நீ இப்படிலாம் இருக்கக்கூடாதுடா, ரைட் ஹேண்ட் பைத்தியம். ஃபியூல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லு. ஸோ ஓகே, இப்போ வந்து 50 to 60 வந்து போகிறோம். ஸோ நான் அப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டு கூட விளையாடி இருந்தேன், டியான் கூட. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கௌபாயாக இருந்தேன். ஸோ அதுக்கப்புறமா நிறைய வாங்கிட்டேன். வேம்பயர் வாங்கிட்டேன், சர்வைவலிஸ்ட் வாங்கிட்டேன். கௌபாய் கௌபாய் செத்துறான் சாவுடா செத்தப்பள்ளி. ஸோ இப்போ அதெல்லாம் கலெக்ட் பண்ணுற மூட்டில் நான் இல்லை. ஸோ ஏன்னா கலெக்ட் பண்ணும்போது பின்னாடியிலேருந்து அதனா இன்னொரு ஒரு கௌபாய் வந்து ஓடி வந்து போட்டு தள்ளிட்டான்னா. சின்ன வயசில் பொம்மை ட்ரெயினில் பார்த்துன்னு இருந்தேன். இப்போ நானே ட்ரெயின் ஓட்டுறேன் கேமில். ரியல் லைஃப்பில் வளர்ந்தா ஓட்டுவேன் போல ட்ரெயின். இல்லை வாய்ப்பு. சரி, இப்போ நான் ஜாஸ்திக்கு இப்படி திரும்பி பிடிச்சிருக்கேன். இது ஜாஸ்திக்கு மூவ்மெண்ட் போட்டுருங்க, அதுக்கும் ஜாஸ்திக்கு தான் பேர் தெரில. டைம்னா 3 மணி 12 மணி. கோலர் நில்றா. ஐயோ போத கைஸ், ட்ரெயின் அதுவே நின்றோம். இதெல்லாம் ட்ரெயின் அழுத்தி பிடிச்சி ஸ்டாப் பண்ணோன்றது லக் பர்ஸ். ஐயோ, அந்த 3 கோல்டு வரல வருது. கோல்டா சி, அந்த 3 கோலை வர லூஸ் பண்ணி நான் வச்சு வெல்டே பண்ணல. இதான் அடுத்தது. கோல் இப்படி இருக்குது. கோலுக்கு பஞ்சம் இல்லை. பண்ணி இந்த கூட்டத்துக்குள்ளே நீயும் போகலாம், ஃப்ரெண்ட்ஸ் கூட போ.
கைஸ் ஒரு ஒரு கோலுக்கும் டிசைனே மாற்ற மாட்டேங்கிறானுங்க, அப்படியே இருக்குது. கோல்டன் நகட்டுக்கு வந்து இது கோலோட டெக்ஸ்சர் தான் மாற்றி போடுவானுங்க. ஆனால் வந்து இந்த ஏப்ரல் ஃபுல்ஸ் அப்டேட்டில் வந்து அந்த கோல்டன் நகட் டெக்ஸ்சரே அப்படியே ஃபோட்டோ காப்பி எடுத்து கொஞ்சம் வந்து அதை பெருசாக்கி விட்டு ஃபோல்ஸ் கோல்டு அப்படின்னு போட்டானுங்க. பட் ஆனால் அதை வந்து செல் பண்ணும்போது உங்களுக்கு வந்து எதனா ரேண்டம் ஐட்டம் கிடைக்கும். ஸோ அதுதான் வந்து அதில் நல்ல விஷயம். எதனா ரேண்டமாக உங்களுக்கு கொடுப்பானுங்க. இது இந்த மாதிரி வேறு ஏதோ எனக்கு வந்து ஒரு வாட்டி அதில் ஆக்டிவேஷனர் கிடச்சிது. அது இன்னும் எதுக்குமே தப்பாக எனக்கு இப்போ தான் புரியுது அதோட இம்பார்ட்டன்ஸ். ஸ்டெர்லிங்கு, ஸோ அது இந்த கேவு கைஸ், அந்த ஜேட் ஸ்வாட் ஜேட் மாஸ்க்கு, ஸோ அதான் ஸ்டெர்லிங்கு. ஸோ அதுக்கு நான் இப்போ போல. பட் ஆனால் அங்கே வந்து ஒரு 5 வீடு இருக்கும், ஒரு சைடுக்கும் அப்படின்னா 10 வீடு, சேர்ச்சோடு சேர்த்து 15 வீடு, 11 வீடு இருக்கும். ஸோ நீங்கள் வீட்டு அங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வீட்டுக்கும் ஒரு பாண்டு. ஸோ ஈஸி 11 பாண்டு. கவுபாய் கைஸ், அந்த சைடு போகாதீங்க, இந்த சைடு போங்க. துரத்திட்டே வந்து செத்துருவானுங்க கைஸ். கரண்ட் ஆமோல பிளட் மூணு சூப்பர் லக்கு, அல்ட்ரா லக்கு, அல்டிமேட் லக்கு. கோல் கடையே வச்சிருக்கேன். கோல் வேணுமா? கோல் இருக்கு. சார் மைண்ட் கிராஃப்ட்லலாம் எவ்வளோ ஈஸியாக கிடைக்கும் கோல். சும்மா நீ போயிட்டு மைண்ட் பண்ணுறா போதும் அப்படின்னு வாழுங்க. சில மைனிங் இருக்குது, பட் ஆனால் வந்து அவ்வளோ ஆஃபானாக கிடைக்கும். அங்கே செத்து கிடக்கு. சார் இது வேறு இந்த டரண்ட் வந்து குதிரையும் போட்டு தள்ளுறோங்க. சத்தம் இல்லை தலைவலி. ஐயோ கைஸ், ஐயோ இல்லை அப்பாட கைஸ், யூனிகார்ன் கைஸ், அப்பா கெத்துறாடே. இது விற்றா 250 கிடைக்கும். எல்லாத்தையும் கோலே வாங்கிடலாம். சரிப்பா, எனக்கெல்லாம் யூனிகார்ன் அந்த டே யூனிகார்ன்றா. ஷூ ஐயோ ஆம்பேரே, எப்படி என் குரல் விற்றா என் புது குரல் ஆம்பேர் வந்தானே குரல் எப்படி ஆயிடுச்சு கைஸ். ஐயா அப்படின்னு கத்தினேன், குரல் அப்படியே ஆயிடுச்சு ஒரு செகண்டுக்கு. மெக்சிகோ இன்னும் 20 கிலோமீட்டர்ஸில் வருது. ஏன்னா இப்போ நம்ம 60 இருக்கோம்ல. எல்லாத்தையும் எடுத்துன்னு போயிட்டு வித்துறாடே. ஏங்க இந்த எப்படியோ வந்து ஒரு 300 கிடச்சிரும். 300 கூட இல்லை, ஒரு 400 500 போயிடும். ஏன்னா அவுட்லாஸ் வேறு இருப்பாங்க. யூனிகானே 250. ஸோ கைஸ், நீங்கள் 1000 போட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு டைக்கூன் அப்படின்னு வந்து ஒரு அச்சீவ்மெண்ட் கிடைக்கும். இது வந்து இது அதுக்கு வந்து 15 பாயிண்ட்ஸ் தருவாங்க ஃப்ரீயாக. ஓகே, கவுபாய் எடுத்துட்டு இருக்காடே. ஃபஸ்ட்டு என் தலைவன் யூனிகான் எடுத்துடுறேன்டா. இந்த டெட் யூனிகான் இது ஸ்டில் செலபிள் தான். 150 ஆகிட்டானுங்க இப்போ. அதை 250 இல்லாமல் குறைச்சிட்டு இருக்கானுங்க. 222. சரி, நான் போயிட்டு கவுபாய்ஸ் வைக்கிறதுக்கு போயிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கேன் கைஸ். ஆனால் யூனிகான் வந்து நீங்கள் யூனிகான் ரைட் பண்ணால் கூட உங்களுக்கு வந்து அதுக்கு ஒரு தனி அச்சீவ்மெண்ட்டு. ரைடு டேம் யூனிகான்ட்டு ஒன்று. நீங்கள் வந்து அதுக்கு டேம் பண்ண யூனிகானை எல்லாத்தையும் கோலா வாங்கி கும்பிக்கிறத விட ஒரு இது ஸ்னேக் ஆயில் வாங்கிக்கிறேன். தேவைப்படும் நிறைய ஸ்னேக் ஆயில். சரி ஃபர்ஸ்ட் போடாடே. எல்லாத்தையும் விற்று காசு வாங்குறாரு. ஸோ கைஸ், ஒரு சில வாட்டி பக் ஆகிட்டு ரூஃபுக்கு போயிடுவோம் கைஸ். இது காசு அந்த ட்ரேடிங் போஸ்ட்டில் விற்கும் போது எனக்கு நிறைய வாட்டி ரூஃபுக்கு போயிடும் காசு. 400 ஆயிரம் கூட எதிர்பார்த்தேன். டே ஒரு 10 ரூபா, 10 கூட இல்லை 8 ரூபா கடன் கொடுங்கடா டே. திரும்பி தந்துடுறேன்டா நாளைக்கு தர முடியாது. ஓகே, வாம்பேர் நான் எவ்வளோ அடிச்சிருப்பேனே. மூஞ்ச பார்த்துலாண்டா பேசணும்.
வேம்பயர் என்ன பார்க்க மாட்டேன். வேம்பயர் எவ்வளோ எவ்வளோ கொடுமைப்படுத்திருப்ப நீ சொல்லு. எவ்வளோ அந்த ஒரு வாட்டி பூனே எக்ஸ்ப்ளோஸ் பண்ணேன் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து. ரோப்ளாக்ஸ் ஃப்ரெண்ட் இல்லை, என்னோடய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து பூனே எக்ஸ்ப்ளோஸ் பண்ணேன். 50,000 போயிட்டாங்க. 60,000 பேஸ் வந்து பக்கத்தில் தான் இருந்துச்சு. அதுக்குள்ளே வந்து ஒரு 10 வேம்பயர் வந்து டக்கு 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 டக்குன்னு விட்டு முன்னாடி தலை போட்டுட்டானுங்களா. அவள் தான் முடிச்சு விட்டானுங்க. வர வர நான் வந்து ஒரு மணி நேரம் வீடியோவே போடுறேன். ஸோ வந்து ஏன்னா வந்து 1 மணி நேரம் வந்து டைம் வந்து சும்மா தான் இருங்க வீட்டில். இந்த மாதிரி 1 மணி நேரம் வீடியோ போட்டால் என்டர்டெயின்மெண்ட் கிடைக்குது. இந்த மாதிரி வீடியோ போட்டால் மாதிரியும் இருக்கும், சேர்த்து வச்சு வீடியோ போடுறேன் கேஸ். அப்போது ஒரு எப்போ அது கடைசியில் வந்து ஏதோ GTA San Andreas வீடியோ போட்டேன்னு நினைக்கிறேன். மைன்கிராஃப்ட்டுக்கு முன்னாடி பாப்பி பிளே டைம் போட்டேன். பாப்பி பிளே டைமுக்கு முன்னாடி தான் போடாமல் இருந்தேன். பாப்பி பிளே டைமுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா GTA San Andreas தான் போட்டேன்னு நினைக்கிறேன். அப்புறமா அப்போ தான் வந்து ஏதோ அந்த சீட்ஸ் போட்டிருக்கேன் அப்படின்ட்டு வந்து விளையாடிட்டு இருந்தேன். சும்மா போயிட்டு பார்த்தேன் அந்த வீடியோலாம். ஸோ அப்புறமா வந்து இப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகிட்டு ரோப்ளாக்ஸுக்கு வந்தேன். ஃபஸ்ட்டெல்லாம் எனக்கு ரோப்ளாக்ஸே பிடிக்காது. அப்போல்லாம் எப்படி தான் இருந்தேன்னு தெரில, ரோப்ளாக்ஸ் பிடிக்காமல் ஸ்னேக் ஆயிலாம் வாங்கி குதிச்சிட்டேன். ஸோ ஓகே அப்படியே வந்து ஒரு பேண்டேஜ் வாங்கி போயிடுறான். ஸோ கைஸ் 100 ரூபாவோட முடிய போகிறோம் கைஸ் நம்ம கேமு. இல்லை அடுத்த பேஸுக்கு எதனா தேவைப்படும் கண்டிப்பாக கோடு. அதான் கோல் கொட்டி கிடக்குதேடா அப்படின்னு நீங்கள் கேட்குறது வந்து எனக்கு புரியுது. ஒரு 5 கோல் வாங்கடா. சரி இன்னும் 5 கோலா? சரி 5 பேண்டேஜ் வாங்கடா டே. ஸோ ஓகே இப்போ இதை முடிச்சிட்டோன்னா கோலை போட்டு கிளம்பலாம். ஸோ டைம் ரொம்ப ஆனதுனால நான் கிளம்பிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ கைஸ் அதுக்கு முன்னாடி வந்து கிளம்பிட்டு கண்டினியூ பண்ணுறது தான் சொன்னேன். ஸோ கோல் கடையே வச்சுருக்கேங்க. ஸோ ஓகே கிளம்பிட்டேன், அப்படியே கண்டினியூ தான். ஓகே இப்போ 60,000 பேஸ் முடிச்சிட்டோம். இப்போ அடுத்தது வந்து 70,000 பேஸ், அதுதான் லாஸ்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் 80,000 வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் கிடையாது, பேஸ் மாதிரி இருக்கும். பட் ஆனால் வந்து அதில் ஃபுல்லாக இந்த கவுபாய்ஸ் தான் இருப்பானுங்க. ஸோ அதான் ஒரு சில பேர் வந்து அதுக்கு பேரே வச்சுருப்பாங்க அவுட்லா பேஸுன்ட்டு. ஸோ அடுத்த பேஸ் வந்து ஸ்கிப்பு தான் யூஸ் பண்ணணும். நீங்கள் 70K பேஸ் வந்து ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஸோ ஏன்னா வந்து நான் சொல்கிற ட்ரிக்கை நீங்கள் அப்படியே பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்கள்கிட்ட நிறைய கோல் இருக்கணும், இந்த மெட்டல் ஷீட்டெல்லாம் இருக்கணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ட்ரிக்கு தான். ஸோ நீங்கள் இந்த வச்சு கூட ஜெயிக்கலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ பாயிண்ட்ஸ், நீங்கள் 0ல் இருந்தால் கூட உங்களுக்கு வந்து பாசிஃபிஸ்ட்டுக்கு வந்து 30. இது நான் நார்மல் மோடில் தான் விளையாடுறேன், அதனால் வந்து 0ல் இருந்தால் பாசிஃபிஸ்ட்டுக்கு 30, அன்கிலபிளுக்கு வந்து 60 கிடச்சிரும் உங்களுக்கு. 30 30 60. ஸோ அதுக்கப்புறமா வந்து நீங்கள் வந்து ஜெயிச்சதுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு 10 பாயிண்ட்ஸ் கொடுப்பானுங்க. ஸோ வந்து எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து 70 பாயிண்ட்ஸ் ஆச்சும் வந்துடும். ஸோ நீங்கள் அதை வச்சு வந்து இன்னொரு 5 சேர்த்திங்கன்னா சர்வைவலிஸ்ட் வாங்கலாம். சர்வைவலிஸ்ட்டு வேம்பயர் எது வேணாலும் வாங்கலாம். ஸோ கைஸ் அந்த ஜாம்பி கிளாஸ் வந்து நான் ஃபஸ்ட்டு பெஸ்ட்டுன்னு நினச்சேங்க, ஜாம்பி கிளாஸு. ஸோ அப்புறமா பார்த்தா அது டம்மியாக இருக்குது கைஸ். அது மட்டும் வாங்கிடாதீங்க, ஸ்கேமு கைஸ் இது. அந்த வேம்பயரே வந்து பார்த்தீங்கன்னா இது வேம்பயர் ஆச்சு, ஜாம்பியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கேம் கைஸ். நீங்கள் பேண்டேஜ் போட்டிங்கன்னா வந்து பாதி எழுத்து ஏற்றோம் உங்களுக்கு. ஆனால் வந்து அது அந்த மாதிரி நீங்கள் இது பண்ணிட்டீங்கன்னா ஜாம்பி கிளாஸ் வாங்கிட்டீங்க. ஜாம்பி கிளாஸ் வாங்கிட்டீங்கன்னா வந்து உங்களால் வந்து பேண்டேஜோ ஸ்னேக் ஆயிலும் யூஸே பண்ண முடியாது. ஆமாம், உங்களால் பேண்டேஜோ ஸ்னேக் ஆயிலும் யூஸே பண்ண முடியாது. அப்புறம் எப்போ ஹெல்த் ஏற்றுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து உங்களால் ஜாம்பி டெட் பாடி சேர்த்திட முடியும். ஸோ அந்த டெட் பாடி சாப்பிட்டீங்கன்னா வந்து வந்து எப்படி சொல்கிறது, பெயின் ப்ரெஷ் அடித்தா ரொம்ப நேரம் ஆச்சு. ஸோ வந்து ஹெல்த் வந்து இவ்வளோ இருக்குன்னா வந்து நீங்கள் அது சாப்பிட்டீங்கன்னா சார்ஜும் 22 தான் இருக்குது. ஸோ இத்தோண்டு தான் போய் சேர்த்தோம். ஆனால் பேண்டேஜ் போட்டிங்கன்னா வந்து இது வேறு ஓப்பன் ஆகிட்டே இருக்குது. பேண்டேஜ் போட்டிங்கன்னா இவ்வளோ ஏற்றோம் கைஸ். எப்படி வரைஞ்சே காட்டினேன்னா
அறிவாளியாக. ஸோ கைஸ் ஆர் லாஸ்ட் பேஸ் கைஸ் 70,000 பேஸு இல்லை, ஆர் லாஸ்ட் பேஸுன்னு சொல்ல முடியாது, ஆர் லாஸ்ட் சேஃப் பேஸு. ஸோ அடுத்து 80,000 பேஸ் தான், பட் ஆனால் அது வந்து சேஃப் கிடையாது. ஸோ இங்கே மேலே இருக்க டரண்டெல்லாம் நம்மள சுடுவாங்க கைஸ். இதில் வந்து அவுட்லா சாம்பிஸ் எல்லாம் சுட்டுச்சுல்ல, அது வந்து நம்மள சுடுவாங்க கைஸ். ஸோ இப்போ வந்து இதை எடுத்து, ஸோ இது வரைக்கும் வந்து இதை ஏறக்கூடாதுன்னு தான் கைஸ் நம்ம வச்சுருந்தோம். ஸோ இப்போ வந்து யாருன்னா அடி விடும் அவனுங்களுக்கு. என்ன நைட்டு இது ஜாம்பி தானேயா? ஓகே, அப்படியே ஃபியூலை ஃபில் பண்ணிப்போ. ஃபியூல் எதுக்குடா ஃபில் பண்ணுறது? இதுதான் நம்ம வீடு தானே கொட்டி கிடக்குது ஃபியூலு. டே ஜாம்பி இங்கிட்டு வாடா. ஃபாஸ்ட்டு ஜாம்பி தான் கைஸ் துரத்துவானுங்க டக்கு டக்குன்ட்டு. அப்படியே என்னையே ஒரு வாட்டி இந்த டரண்ட்டுக்குள்ளே இருந்தேன், கரெக்டாக புல்லட்டு கழிச்சு 0 இருந்துச்சா. ஃபாஸ்ட் ஜாம்பி ஓடி வந்தான், ட்ரெயின் எடுத்துட்டு கிளம்பலான்னு பார்த்தா டப்பு 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 டப்புன்னு வந்து அடிச்சிட்டான். சகைஸ் இந்த பாஸ் ஃபெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் இல்லைன்னா வந்து ஒரு 2 to 3 ட்ரைஸ் ஆகும். வேணா நீங்கள் முடிச்சிடலாம் ஈஸியாக பாஸ் ஃபெஸ்ட்டையும். ஸோ இந்த ட்ரிக்கு பண்ணிங்கன்னா வந்து எல்லா ட்ரிக்கோடுமே ஈஸி தான் இது. ஸோ வந்து இந்த யூடியூப்லலாம் ஒரு சில பேர் சொல்லுவாருங்க இந்த மாதிரி வந்து கஷ்டம் பாஸ் ஃபெஸ்ட்டுன்ட்டு. ஸோ இந்த ட்ரிக் பண்ணிங்கன்னா வந்து எனக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா இது என்னோடய 3rd டைம் கேஸ் பாஸ் ஃபெஸ்ட்டை முடிக்கிறது. நிறைய வாட்டி பாஸ் ஃபெஸ்ட் வந்து பண்ணியிருக்கேன், அதனால் முடிச்சதில்லை. ஏன்னா வந்து யூடியூப்பில் சொல்கிறேன், யூடியூப் கார்னிங் சொல்கிற ட்ரிக்கை பண்ணேன்னா அதனால் முடிச்சதில்லை நான் பாஸ் ஃபெஸ்ட்டை தெரியும். ஓகே பாய் பாய் சொல்லுங்கடா 70,000 பேஸுக்கு எல்லா பேஸுக்குமே. பாய், குட் பேஸ் அண்ட் வெல்கம் பேட் பேஸ். ஸோ வந்து அந்த மாதிரி வந்து பாஸ் ஃபெஸ்ட் வந்து கஷ்டம் அப்படின்ட்டு யூடியூபோட அந்த ட்ரிக்கெல்லாம் வந்து பண்ணேன்னா எல்லாம் ஒரு ட்ரிக் விடாமல் நானே இப்போ எல்லாத்தையும் பண்ணி பார்த்தேன். ஒர்க்கே ஆகலை, சுத்தமாக ஒர்க் ஆகலை. திடீர்னு வந்து எதனா வந்து நைட் ஆயிடுச்சுன்னா வந்து வீட்டுக்குள்ளே போய்ட்டு கேம்ப் அடிக்கணும் அப்படின்லாம் சொன்னாலும் சொல்லுவானுங்க போல். சொல்லலாம் ட்ரெயின்குள்ளேயே உட்காந்துட்ருங்கன்றான். ட்ரெயின்குள்ளே உட்காந்துட்டு இருந்தால் வந்து நியூஸ் பேப்பர் போட மாறேன்ட்டு ஒரு வாட்டி யூடியூப்காரன் போடாமலே போனான். அதனால் நானும் போடாமலே போனேன், ஒரு ஜாம்பி வந்து அடிச்சிச்சு. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய ப்ளூப்பர்ஸ்லாம் நடந்திருக்கு. டெட் ரைல்ஸ் ப்ளூப்பர்ஸ். ஸோ ஓகே, ஆமாம் நான் ஏன் இப்படி ஆனவுன்னு இப்படின்னு என் கை போகுது? இப்படி தானே போனோம். போடா டே 73 வந்துட்டோம். ஸோ எனக்கு ஏன் தெரில, ஒரு மாதிரி இந்த 70K பேஸ் வந்தாலே ஒரு மாதிரி அப்படியே ஸ்லோ போகிற மாதிரி இருக்கும். அது ஏன்னே எனக்கும் தெரியல, அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப அந்நியாயத்துக்கு ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கும். 70,000 வர வரைக்குமே வந்து எப்படி இருக்கும்னா வந்து கிட்டத்தட்ட வந்து நீங்கள் அந்த ஃப்ளாஷ் தெரியும்ல அந்த 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 மாதிரி போகிற மாதிரி இருக்கும் இந்த மீட்டர்ஸ் எல்லாம். பட் ஆனால் நீங்கள் வந்து 80,000 வந்துட்டிங்கன்னா நார்மல் ஹியூமன் வந்து நடந்து போனால் அப்படியே இருக்கும். 70 to 80 போகும்போது அந்த ஸ்பீடில் தான் இருக்குது. அது என்ன எதனா கேம் கிளிச்சா இல்லைனா வந்து உண்மையிலே அந்த மாதிரி தான் ஆகுமா அப்படின்னு தெரில. இல்லை எனக்கு தான் தெரிலையா, நார்மலாக தான் போகுது, ஆனால் எனக்கு தான் தெரிலையான்னு தான் தெரில. ஓகே 76 வந்துட்டோம், இன்னும் 3,000 தான். ஸோ பாஸ் ஃபெஸ்ட் பண்ணுறது வந்து ஈஸி தான். நீங்கள் வந்து ஆனால் வந்து அது ரொம்ப டைம் எடுக்கும். இதுக்கு பாருங்க எனக்கே வந்து 1 minute ஆச்சு, 1 hour ஆகிடுச்சு. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா தெரியாதா, அங்கே தெரியுதா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சேஃப் பேஸ் மாதிரி தான் இருக்கும், பட் ஆனால் இது சேஃப் பேஸ் கிடையாது. ஸோ இப்போ பாருங்களேன், இப்போ எல்லாம் அப்படியே டாட்டா சுடுவானுங்க கேஸ். அதுதான் இப்போ இந்த இடத்துலையே தலைவலி. சுட்டானுங்களா, ஒரு ஸ்னேக் ஐ எடுத்து இன்வென்ட்ரியில் வச்சுக்கோங்க. உள்ளே வரும்போது அப்படியே முட்டி தள்ளிட்டு போயிடுங்க, எல்லாத்தையும் கண்டுக்காதீங்க. ஸோ அப்புறமா டக்குன்னு இந்த எண்டில் போய்ட்டு நிறுத்திடுங்க, அதுவே அவனே நிறுத்திடுவானுங்க. ஸோ நீங்கள் உங்ககிட்ட இருக்க 3 ஸ்னேக் ஆயில் குடிச்சிட்டு அடுத்த ஒரு 2 ஸ்னேக் ஆயில் எடுத்து இன்வென்ட்ரியில் வச்சுருங்க. ஸ்னேக் ஆயில் வேஸ்ட்டாக போதே, ஸ்னேக் ஆயிலோட பவர் வேஸ்ட்டாக போய்டுவாங்க. அடுத்த ஸ்னேக் ஆயில் குடுறா குடிச்சிட்டான். ஸோ இப்போ வந்து நீங்கள் அப்படியே டக்குன்னு ஓடிட்டு இதுக்குள்ளே போயிட்டு இப்படி உட்காந்துட்டீங்கன்னா நீங்கள் 100% ஃபுல் சேஃப் கைஸ். சுடுறாங்க கைஸ்.
ஸோ ஓகே இப்போ வந்து ஃபுல் சேஃப் நீங்கள். பயமாக இருக்குது. இது மட்டும் தான் முடிச்சிட்டேன்னா என்னோடய 3rd பேசிஃபிஸ்ட் வின்னு, 4th வின்னு. சுடுறாங்க எஃபெக்ட் குறைஞ்சிச்சு போல் ஸ்னேக் ஆயிடுது. இப்போ அவன் போயிட்டான், அவன் தான் ரிஸ்க், அவனே இப்படி திரும்பிட்டு போயிட்டான். ஸோ ஓகே நீங்கள் இது வந்து ஸ்டார்ட் பண்ண உடனே வந்து 3 minutes நீங்கள் வந்து வெயிட் பண்ணணும். எனக்கு அப்படியே ஒரு மாதிரி. ஸோ இந்த இடத்துல வந்துட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு என்ன ஆகுமே தெரியாது. திடீர்னு அப்படியே ஒரு மாதிரி அதான் நீங்கள் அப்படியே அந்த கேம் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக எடுத்து விளாண்டிங்கன்னா எப்படின்னே தெரியாது. நீங்கள் இந்த இடத்துக்கு வந்தோன்னே அப்படியே உங்கள் ஹார்ட் அப்படியே ஒரு மாதிரி டிட்டு அடிக்க ஆரம்பிச்சிடும். எனக்கு நிறைய வாட்டி அந்த மாதிரி தான் ஆகும். நான் அந்த 4 வாட்டி வின்னிக்கே எனக்கு அப்படி தான் ஹார்ட் அப்படியே ஒரு மாதிரி டிட்டுக்குன்னு அடிக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ உங்கள் நெட்ஒர்க்கெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. ஓகே இன்னும் வந்து 3 minutes தான். ஸோ இந்த மாதிரி 50 seconds தான் இருக்குது இன்னும். 2 minutes 50 seconds. ஸோ ஓகே நான் வந்து இது ஸ்கிப் பண்ண போகிறது இல்லை, இதை கட் பண்ணிட்டு காட்டுறேன் அப்படின்ட்டு. ஸோ இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா வெயிட் பண்ண போகிறேன் இந்த 3 நிமிஷம். நீங்களும் பாருங்கள். ஸோ இங்கே இப்படி வந்துட்டானுங்கன்னா இந்த மெட்டல் ஷீட்டில் தான் இங்கே அவனுக்கு அடி விடும். ஸோ அதனால் அவங்களால உங்களை சுட முடியாது. ஸோ அவனுங்க சுட்டால் கூட அப்படியே இது வழியாக இங்கே தான் போகும், இப்படி வராது, மிசைல் மாதிரிலாம் வராது. நீங்கள் என்ன தான் ஆனாலும் ஸ்னேக் ஆயிலை குடிச்சிட்டு டிரைவர் சீட்லேயே உட்காருங்க. சுடுறான்ட்டு 20% தான் இருக்குது, சார்ஜ் வேறு கம்மியாக இருக்குது. ஸோ சுடுறான்டா அப்படின்ட்டு வந்து நீங்கள் வந்து போயிடாதீங்க. மாலை ஏறுறான் போங்க. இங்கே என்ன சுட்டாதான்டா இது குறையுது, அறிவாளி மாதிரி பண்ணுறாங்க. இங்கே மாலை ஏறி போயிட்டானுங்க. எங்கேருந்து ஓடிக்கிறான் டக்குனு. ஸோ அடுத்த ஸ்னேக் ஆயிலட்ரா ஒரு பேண்டேஜ் வச்சுப்போம். ஸோ ஓகே நீங்கள் வந்து முடிஞ்சாலும் ஸ்னேக் ஆயிலை குடிச்சு சர்வே பண்ணுங்கள். ஹெல்த்து குறைஞ்சினாலே ஸ்னேக் ஆயிலை குடிச்சிருங்க. ரொம்ப குறைஞ்சின்னா குடிங்க, அந்த மாதிரி லேசாக குறைஞ்சிக்கலாம் அப்படி வரீங்க. ஸோ நீங்கள் இந்த இடத்துல வந்து மியூசிக் போட்டிங்கன்னா உங்கள் இயர் ட்ரம்லாம் செத்துரும். ஏன்னா அந்தளவு இங்கே இருக்கவனுங்களெல்லாம் சுடுவானுங்க. டம்முன்னு வானுங்க. ஹெல்த்து கம்மியாக இருக்குது. ஸோ இப்போ நான் ஸ்னேக் ஆயில் யூஸ் பண்ணுறேன். அடுத்த செட் எடுத்து போடுறேன். அடுத்த ஸ்னேக் ஆயில். ஸோ ஸ்னேக் ஆயில் ஜாலியாக போகுது. பயமாக இருக்குது. புல்லட் ப்ரூஃப் தானடா, அப்புறம் அதுமே எனக்கு எப்படி அடி வருது. இது வழியாக சுடுறாடுங்களோ. பேண்டேஜை போடுறடி. ட்ரிங்க் போடா. ஐயோ நைட் வேறு ஆயிடுச்சு. தோம் ஐயோ குடுறா. ஐயோ நான் வேறு லூஸ் மாதிரி பண்ணுறாங்க. டக்குன்னு ஸ்னேக் ஆயில் வேறு எடுத்து வாயில் ஊற்றிக்கிறேன். ஸோ பேண்டேஜை கையில் வேலை அந்த வாட்டி. ஸ்னேக் ஆயில் அடிச்சாலே ட்ரிங்க் முடிச்சுருந்தாரு. போடுறா தம்பி பேண்டேஜ், உண்மையாக போடுறா. ஸோ கைஸ் இன்னும் 40 seconds தான் இருக்குது. ஸோ இதில் மட்டும் ஜெயிச்சிட்றா கோபால். கொஞ்சோண்டு ஹெல்த்து குறைஞ்சதுக்கெல்லாம் போட முடியாது. ஐயோ குறை ஸ்னேக் ஆயில் போடுறா பா. ஐயோ லாஸ்ட் செகண்டில் போய் சாகக்கூடாது. ஓனா ஏன் கைஸ் இரு இங்கே. ஐயோ கைஸ் முடிச்சு விட்டாங்க போங்க. ஸோ கைஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஏதோ அந்த கிளிச்சு ஒர்க் ஆகலை, கேம் மட்டும் கோஆப்ரேட் பண்ணல. ஸோ அதனால தான் கைஸ் நான் தோத்துட்டேன், இல்லைனா வந்து ஜெயிச்சிருப்பேன். வேர்வல்ஃப் வேறு கரெக்டாக வந்துச்சு. ஃபைனல் டிஸ்டன்ஸா ஒரு செகண்ட்ரா டேய். ஸோ ஓகே கைஸ் நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணியிருந்தீங்கன்னா வந்து ஜெயிச்சிடலாம். ஸோ ஓகே இப்போ வந்து ஸோ அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து என்னோடய யூசர் நேம் கேட்டிங்க. ஸோ இதுதான் என்னோடய யூசர் நேமு, பார்த்துக்கோங்க. ஜூமினாக போட்டு காட்டுறேன். வருண் ப்ரோ 332 போட்டாலும் வரும். ஸோ ஓகே கைஸ் பை கைஸ். அன்ஃபார்ச்சுனேட்லி நம்மளால் இந்த கேம் ஜெயிக்க முடியல. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ஜெயிச்சு காட்டுறேன். ஸோ ஓகே கைஸ் பாய். நானும் அதை ஜெயிச்சிட்டேன். நீங்கள் இந்த ட்ரிக்கை வந்து பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருந்தீங்கன்னா நீங்கள் ஜெயிச்சிடலாம். பை கைஸ் பை.